மூத்த தமிழறிஞர்கள் அனைவருக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இலக்கிய ஆர்வலர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஒரு வழக்கை சந்திப்பதற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய நாகர்கோயில் மலர்விழி அவர்கள், என்னுடைய வணக்கத்திற்குரிய பாராட்டுதலுக்குரிய கலைமாமணி ஞானசம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலே பல முறை நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம். சிறப்பாக பேசுவார்கள், நல்லா பாடுவார்கள். இறைவன் அவருக்கு கொடுத்த இருக்கிற கூடுதல் வரம் இசைப்புலமை. நாங்கள்லாம் ஏழ் தமிழ், அவங்க ஏழ் தமிழோடு இசைத்தமிழையும் இணைத்து பேசக்கூடிய மிக ஒரு உயரிய ஆற்றல் பெற்றவர். எந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை வலிமைப்படுத்துவதற்கு எத்தனை பெருமைகளை அதற்கு ஊட்ட முடியுமோ அவ்வளவு சத்தூட்டத்தையும் தரக்கூடிய மெத்தப்படித்தவர்கள். அவர்கள் இன்றைக்கு ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள். பொதுவாக வீட்டுக்குள் நடக்கிற எந்த வழக்கையும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆண் இன்னும் பிறக்கவில்லை இல்லையா? இன்னும் அது வழக்கறிஞருக்கு கூட பொருந்தும். வழக்கறிஞர் ஐயா நீதிமன்றத்திலே வாதங்களை எதிர்க்கலாம், ஆனால் வீட்டுக்குள் வந்தால் அந்த வாதம் அவருடைய வாதம்தான் மேலோங்கி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இல்லங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய அன்பு சகோதரியார் எந்த வழக்கை வைத்தாலும் அதை எதிர்த்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிற அளவுக்கு நான் தமிழை கையாளுவேன் என்று ராமநாதபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார் கவிஞர் துரைபாண்டி அவர்கள். அவர் ஒரு முதுகலை வணிகவியல் ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவர், சிறப்பான தமிழை கற்றவர். ராம்நாடில் புத்தக திருவிழாவிற்கு நான் பேச சென்றபோது அங்கே உள்ளூர் பேச்சாளரையும் அங்கே போடுவார்கள். அவர்களுக்கு ஒரு 20 நிமிடம் ஒதுக்குவார்கள், எங்களுக்கு 1 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த 20 நிமிட பேச்சில் தான் அவரை இனங்கண்டு கடைக்கோடியில் இருக்கிற நீ நாடு முழுவதும் நகர் முழுவதும் வலம் வர வேண்டும் என்று தான் கடந்த 3 ஆண்டுகளாக என்னோடு பயணித்து வருகிறார். அவருக்கும் இறைவன் இசைப்புலமையை நன்றாக கொடுத்திருக்கிறார், ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுத்திருக்கிறார், நிறைய படித்திருக்கிறார், கொள்முதல் செய்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் தேடுதல் உள்ளவரைத்தான் உலகம் தேடும் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. தேடியது போதும் என்றிருந்தால் தேடவே தேடாது. ஒரு நல்ல தலைப்பு இது. இலக்கியங்கள் பெண்களை போற்றவில்லை. இவங்க வழக்கு கொண்டு வந்திருக்காங்க, அது என்ன வழக்குன்னு தெரியாது. இவர் வழக்கு மறுக்க வந்திருக்கிறாரு, அவர் எப்படி மறுப்பார்னு தெரியாது. நீதிமன்றத்தினுடைய வழக்கை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம முதல்ல அதை பற்றி அந்த வழக்கை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடாது. அப்போ அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க, என்ன வழக்கு உண்டாந்தாங்க, என்ன நடக்குதுன்றதை முடிவு பண்ணி உங்களைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். நீங்கள் யாருடைய கருத்து சரியாக இருக்கிறது என்று உங்கள் கரங்களின் மூலமாக ஆதரவை தருகிறீர்களோ அதையெல்லாம் நான் குறித்து கொண்டு தான் நிறைவிலே என்னுடைய செய்திகளையும் சேர்த்து கொடுப்பதற்கு நான் முனைவேன் என்பதை உங்களை முன்னிறுத்தி உங்களை நம்பியிருக்கிற உண்மையையும் நான் சொல்லுகிறேன். ஒன்றுமில்லை, இந்த நிகழ்ச்சி ஜெயிக்கணுன்னா அது எங்கள் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு, அவ்வளோதான். நல்ல கருத்து வந்தால் தயவு செஞ்சு கைத்தட்டுங்க. ஒருவேளை நகைச்சுவையாக வந்ததுன்னா உடனே சிரிச்சிருங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த நகைச்சுவை எங்களுக்கே பயத்தை உண்டாக்கிடும். கடவுள் மனிதனுக்கு பல பெருமைகளை கொடுத்துருக்கிறான். ஒரு போன வாரம் கூட நான் பண்ருட்டிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு முந்திரி வாங்கலான்னு நினச்சி என் காரை நிறுத்தி இறங்கினேன். அந்த டயர் கம்பெனி கடை வச்சுருக்கார் அவர், பஞ்சர் கடை. அவர் என்னை பார்த்துட்டு ஓடி ஐயா வணக்கம், ஐயா வணக்கம்னு கொண்டாந்து என்னை உட்கார வச்சு டீயெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்போது அந்த டயரை பற்றியெல்லாம் சொன்னார். நான் சொன்னேன், இது 1 வருஷம் வாரண்டி சார், இது 1.5 வருஷம் வாரண்டி. நான் இருக்கட்டுங்க,
இந்த டயருக்கெல்லாம் இவ்வளவு ஒரு மதிப்பு சொல்கிறீங்களே, ஆண்டவன் நான் பிறந்த காலத்திலே கொடுத்த 2 டயர் பாதங்கள் 75 வயசு வரைக்கும் அந்த டயர் தேயாமல் இருக்குதுன்னா கொஞ்சம் நமக்கும் எல்லாமே கொடுத்துருக்குறான்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த ஒரு ஆன்மீக செய்தியை அவர் மகிழ்ந்தார்னு வச்சுங்களேன். மனிதனுக்கு மட்டும்தான் கருத்தை சிந்திக்கவும் அதை எடுத்து சொல்லவும் பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கவும் ஒரு மாற்றத்தை உருவாக்கவும் முடியும் என்றால் அதற்கு மொழி மிகப்பெரிய ஊடகமாக இருக்கிறது. அதுதான் நமக்கு ஒரு பாலமாக இருக்கிறது. அந்த மொழியை நம்முடைய பெரியவங்களாம் அனுபவிச்சிருக்காங்க மேடையில். அதுவும் தரம் வாய்ந்த செய்திகள்லாம் பரிமாறப்பட்டது. எவ்வளவு செய்திகள்! நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாபெரும் மேடை, தமிழ் மேடை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இருக்கார், கவியோகி சுத்தானந்த பாரதி அங்கே இருக்காங்க, 2 பேரும் வந்திருக்காங்க. அப்போது முதல்ல பேசுகிறதே கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பேசுகிறார். பேச்சு வாக்கில் ஒரு செய்தியை சொன்னார். எனக்கும் சுத்தானந்த பாரதிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. நான் புத்தேரி, அவர் ஊர் புதுச்சேரின்னார். என் ஊர் புத்தேரி, அவர் ஊர் புதுச்சேரின்னார். எல்லாரும் ரசித்தாங்க. சுத்தானந்த பாரதி அவர்கள் பேச வந்தபோது சொன்னார், உண்மையிலேயே அவர் சொன்னது பொருத்தம் இருக்குது. ஏரி இருந்தால் தான் சேரி செழிக்கும். இந்த சேரி செழித்ததே அந்த ஏரியாவில் தான்னு அவர் சொன்னார். சார், என்ன அழகு, என்ன ஆனந்தம், என்ன மகிழ்ச்சி இல்லைங்களா? அதுதான் நம்ம மொழியினுடைய பெருமை சார். ஒரு முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச வர்றார். தலைப்பு என்ன தெரியுங்களா? தோழமை என்பது தான் அவருக்கு தலைப்பு. அதிலிருந்தே தொடங்கினார் சார். அவருடைய தலைப்பு தோழமை, அதையே தொடங்கினார். தோ என்பது வல்லினம், ழ என்பது இடையனம், மை என்பது மெல்லினம். அப்போ தோழமை என்பதிலே வல்லினம், மெல்லினம், இடையனம் 3 இனமும் சேர்ந்து இருக்கிறதுனா தோழமையிலே ஒரு தோழமை இருக்கிறதுன்னு சொன்னார். இந்த சொல்லோவியங்களை அழகுபட சொன்ன மேடைகள் காலங்காலமாக தமிழ்நாட்டில் வீறு நடை போட்டு வந்த பெருமிதத்தை நாம் அறிவோம். பல காலங்கள் ஆன்மீக உலகத்திலே அருள்முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான் இந்த தமிழுக்கு மிகவும் ஒரு உயரிய இடத்தை கொண்டு வந்து கடவுள் தமிழாக, தெய்வத்தமிழாக அவர் காட்டினார். எவ்வளவு பெருமை இருக்கிறது! ஆக நம்முடைய மொழி அயலவரையும் ஈர்த்த ஒரு அழகு மொழி. சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், தற்கால இலக்கியங்கள் என்று அத்தனை இலக்கியங்களிலும் அன்னை தமிழிலே இருக்கக்கூடிய அணிகலன்களாக திகழ்ந்து அவை அலங்காரமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக இந்த உலகத்துக்கு உயரிய செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய கருத்து பெட்டகமாக இருப்பதையும் நாம் காண்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வாழ்க்கையில் இந்த தலைப்புக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய சின்ன செய்தி. இப்போ நான் ஒரு செய்தி உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி நான், அப்போல்லாம் எனக்கு கார் வசதி கிடையாது, நான் சிதம்பரத்தில் தில்லைகாளியம்மன் கோவில் தரிசனத்துக்காக போன போது அந்த டேர்னிங்கில் இறங்கினேன், பஸ்ஸை விட்டு இறங்கினேன். ஒரு பையனை கேட்டேன், தம்பி தில்லைகாளியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவன் சொன்னான், நடந்தால் அரை மணி நேரம் ஆகும் சாமி, நாய் துரத்தினா 5 நிமிஷம்னா. இதுக்காக ஒரு நாயை நான் ரெடி பண்ண முடியுமா? அவன் தகுதிக்கு அப்படி தான் பேசுவான்னு சொல்லி மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன். இப்போ நீங்கள் அந்த ஜோக்குக்கு சிரிச்சிங்கல்ல, சரி, இப்போ அதே ஜோக்கை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். பூபதி சாரு, நம்ம சேர்மனு, நம்ம ஐயா பதுமனார் 3 பேர் சிரிப்பாங்க. ஏன் தெரியுமா? நாம் தான் கூப்பிட்டோம், அந்த ஆள் தப்பாக நினச்சிட போகிறான்னு 3 பேர் சிரிப்பாங்க. அதே ஜோக்கை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அந்த 3 பேரும் சிரிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நாம் சிரித்தா மற்றவங்க தப்பாக நினச்சிருவாங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சிரிப்பதற்குரிய ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொன்னாலே மறுக்கக்கூடிய மனம்
எப்பொழுதோ நடந்த கவலையை திரும்ப திரும்ப நினைத்து ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டேன். இதுக்குரிய நீதி தானே அதுக்கும். அப்போ அதுக்கு எதுக்கு நம்ம கவலைப்படணும்? கவலையை தூக்கி எறிங்க சார். அண்மையில் நான் பார்த்தேன், ஒரு 10 நாளைக்கு முந்தைய எங்கள் சென்னையில் அதிசயமாக மழை பெஞ்சது ஒரு அரை மணி நேரம். அப்போ பெய்கிற போது எங்களுடைய வீட்டு வாசல்லே ஒரு மரம் இருக்குங்க, புங்க மரம். அதில் ஒரு சிட்டுக்குருவிகள் உட்கார்ந்துருந்தது. பெய்த மழையினுடைய நீர்த்துளி சிட்டுக்குருவியினுடைய இறகுகளை எல்லாம் மூடி விட்டது. மழை நின்னதும் அதனால் பறக்க முடியல சார். ஏன்? அந்த மழை துளி பட்டு ரொம்ப பாரமாக போச்சு. ஆனால் அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணி தெரியுங்களா? ஒரு சிலுத்து அப்படி லாவகமாக பறக்க ஆரம்பிச்சது. ஆண்டவன் நமக்கு அவற்றுக்கு புறச்சிறகு கொடுத்துருக்கான், நமக்கு மனச்சிறகு கொடுத்துருக்கான். மனதிலே பல அழுத்தங்கள் வருகிற போது, கவலைகள் வருகிற போது, அந்த கவலை துளிகளை எல்லாம் காணாமல் போக வைக்க வேண்டும் என்றால் அந்த சிட்டுக்குருவி தன் உடம்பை ஒரு 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 உலுப்பி சிரிப்பது போல நம்முடைய மனதையும் சிரிக்க வைப்பது எதுனா சிரிப்பு என்ற ஒன்று மட்டும்தான் என்பதனால் மனிதனுக்கு அந்த சிறகை அழகாக கொடுத்துருக்கலாம். அதனால்தான் அவையை எங்கள் திருக்குறளார் ஐயா சொல்லுவார், 64 படி போடக்கூடிய ஒரு மூட்டையில் கூட 4 படி போடணும்னா 2 பக்கமும் அந்த மூட்டையை அப்படி ஒரு குலுக்குவானாம். குலுக்குனா எல்லாம் உள்ளே இறங்கும், அப்புறம் 4 படி கூட போடலான்னுவார். சபையை ஒரு குலுங்க வைக்கிற நகைச்சுவையை, மேலும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை மனதை தயார்படுத்துவதற்குத்தான் அந்த நகைச்சுவை என்ற ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். அதனால் வாழ்க்கையில் எதையுமே எல்லாம் இருப்பதாக கருதி பெருமைப்படுவோம். மகிழ்ச்சி ஒன்றுதான் மனிதனை படிப்படியாக உலகத்தில் உயர்த்தும். ஒரு நிகழ்வை சொல்லி நான் உங்களை பேச வச்சுடுறேன். கலைவாணர் NS கிருஷ்ணன், TA மதுரம் அவங்களுடைய மனைவி துணைவியாரும் பக்கத்தில் உட்காந்துங்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்குது, ஐயா நான் கர்ப்பிணி பெண்ணு, எனக்கு ஏதாவது காசு கொடுத்து உதவுங்கன்னு சொன்னார். உடனே கலைவாணர் அப்போது 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. அன்னைக்கு 100 ரூபான்னா இன்றைக்கி எவ்வளோ மதிப்புன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு அந்த அம்மா அப்படி போயிடுச்சு பாருங்கள். போன உடனே TA மதுரம் சொன்னாங்க, நீ நல்லா ஏமாந்துட்டையா, அந்த அம்மா நிஜமான கர்ப்பிணி இல்லை, துணியை வயிற்றில் வச்சு கட்டிக்கின்னு இது ஒரு பொழப்பாக செய்யுது, 100 ரூபாய் ஏமாந்துட்டேன்னு. கூப்பிடு அந்த பொம்பளையை மறுபடியும் கூப்பிடுன்னார். மறுபடியும் கூப்பிட்டு இன்னொரு 100 ரூபா கொடுத்தார். சார் ஏயா பைத்தியமானி, நான் தப்பாக செய்யிட்டேன்னு சொன்ன மறுபடியும் கொடுக்குற? அப்படில்ல, நீயும் நானும் திரைப்படத்தில் நடித்து தானே சம்பாதிக்கிறோம். நம்ம இடத்துல ஒரு ஆள் நடிக்கிறான்னா நம்ம விட பெரிய நடிகை அவதான்னு நான் அடுத்த 100 ரூபாய் அதுக்கு தான் கொடுத்தேன்னார். எப்படி ரசனை பாருங்களே. ரசனை தான் சார் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. அதனால்தான் என் பாட்டன் பாரதி ஒரு வரி சொன்னான் பாருங்க, எத்தனை கோடி இன்பமைத்தாய் எங்கள் இறைவா. எழுத்தெல்லாம் ரசிக்கணும் சார். வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. அந்த சொல்லுக்குள்ள நுழையணும், பொருளுக்குள்ள நுழையணும், இனித்து கொண்டே இருக்கும். அதுதான் ஒரு மொழியினுடைய அழகு, பெருமிதம் அனைத்துமே சார். அதுதான் சொன்னார். அதே பாரதி எவ்வளோ பெரிய ரசிகன் தெரியுமா? திருவனந்தபுரம் ஜூவுக்கு மகாகவி பாரதி செல்லம்மாவெல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறார். எல்லாரும் அந்தந்த மிருகக்கிட்ட போய் பார்க்குறாங்க. மகாகவி பாரதி மகாகவி இல்லையா, ஒரு சிங்கத்து கூண்டு முன்னாடி போய் நிற்கிறார். அந்த கம்பி கொஞ்சம் அகலமாக இருக்குது, அது உள்ள ஒரு கை விட போகிறார். செக்யூரிட்டி ஓடி வந்தான். அவரை பார்த்துட்டு சொன்னான், ஐயா நீர் மகாகவி என்பது யான் மட்டுமே அறிவேன், சிங்கம் அறியாது, கையெல்லாம் உள்ளே விடாதீங்கன்னா. அவருக்கு கோபம் வந்துடுது. நீர் சும்மா இருமையா, யாம் பாட்டுக்கு ராஜா, அவர் காட்டுக்கு ராஜா, கை கொடுப்போம். என்ன சிங்கராஜா அப்படின்னார். சிங்கம் கர்ஜித்தது. இந்த பக்கத்தில் செல்லம்மா கண்ணை மூடின்னு தியானம் பண்ணுறாங்களாம், சாமி கும்பிட்றாங்களாம். என்ன கும்பிட்டாங்க தெரியுங்களா? பகவானே பகவானே,
சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணாங்களாம் சார். இதை சமூகம் என்ற கட்டுரையில் தன் கைப்பட பாரதி எழுதியிருக்கிறார் என்றால், அவர் வாழ்க்கையை அடிவயிறு பட்டினியாக இருந்தாலும் ஆனந்தத்துக்கு என்றைக்கும் பட்டினி வரக்கூடாது, பஞ்சம் வரக்கூடாது என்று இந்த பிரபஞ்சத்திற்கு சொன்ன செய்தி தானே சார் அது. அதனால்தான் சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தார். நம்ம ஒரு 100 அனுபவிச்சிருக்கோமா? எவ்வளவு அழகு, எவ்வளவு ஆனந்தம். நம்ம சுற்றி இருக்கிற காட்சிகள் எல்லாமே, ஒரு செடி, ரோஜா செடியில் ஒரு பூ ரோஜா மலர்ந்திருந்தாலும் முள்ளு நிறையா இருக்குதுன்னு தான் பார்க்குற மனிதன் இருக்கிறானே தவிர, பூத்திருக்கிற மலரின் அழகை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த மண்ணில். அதனால் எல்லாமே ரசிப்பதற்குரியதான். அதுக்கு கண்ணும் தயாராக இருக்கணும், காதும் தயாராக இருக்கணும், மனசும் தயாராக இருக்கணும். மனிதனை மகிழ்ச்சி தான் தயார்படுத்தும், உற்சாகம்தான் அவனை ஊக்கப்படுத்தும் என்றால், அதுக்கு தான் எந்த ஜீவன்களுக்கும் இல்லாத ஒரு பெருமை சிரிப்பு என்ற ஒன்றை அந்த மனிதனுக்கு மட்டுமே கொடுத்து அதன் வாயிலாக சிந்தனையை சிறகடிக்க வைத்திருக்கிறான் இறைவன் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த வழக்கு நீங்கள் சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் ஆன நிறைய இடையில செய்திகளோடு அவர்கள் சொல்லுவார்கள். அந்த கருத்துக்களுக்கு கைத்தட்டியும் சிரித்தும் அவர்களுக்கு உற்ற துணையாக உறுதுணையாக ஆதரவு தந்தால் இந்த வழக்காடு மன்றம், சமீபத்தில் பல ஆண்டுகளாக வழக்காடு மன்றமே இப்போ வைக்கிறதில்லை. எங்கே பார்த்தாலும் பட்டிமன்றம் தான் வைக்கிறாங்க. இந்த வழக்காடு மன்றத்தை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் பட்டிமன்றத்தை அங்கே ஐயா தெய்வத்திரு சா கணேசன் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் வழக்காடு மன்றத்தை முதல் கொண்டு வந்தது யார் தெரியுமா? திருக்குறளார் ஐயா முனுசாமி அவர்கள் தான் இந்த வழக்காடு மன்றத்தை கொண்டு வந்தார். அவங்க பெரிய மூத்த வழக்கறிஞர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த மகான் தான் இதை தொடங்கி வைத்தார். அவர் காலத்திலேயே அது நடத்த முடியாமல் போச்சு. ஏன்னா அது இடையில நிறுத்தப்பட்டது. ஆனால் அந்த வழக்காடு மன்றம் என்ற ஒரு அமைப்பை உயிருள்ளதாக காப்பாற்றி வருகிற ஒருமை முத்தமிழ் குடியேற்றம், முத்தமிழ் சுவச்சுற்றத்துக்குத்தான் சார்ந்திருக்கிறது என்றால், அதனால தான் பல பேர் வரமாட்டாங்க வழக்காடு மன்றத்துக்கு. வேணாம் சார், பட்டிமன்றம் குட்டினா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தவங்க வந்துடும். இது எதுக்கு சார், நிறைய படிக்கணும், வேணாம். ஆனால் இவன் 2 பேருமே இந்த சங்க காலம், இடைக்கால இலக்கியம், தற்கால இலக்கியத்தில் மூழ்கி இருப்பதனால் அவர்கள் இதற்கு தயாராக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது வழக்காடு மன்றம் உங்கள் அனுமதியோடு தொடங்குகிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய இசைவாணி நாகர்கோவிலிருந்து வருகை தந்திருக்கிற மலர்விழி அவர்கள் தான் கொண்டு வந்த வழக்கை பற்றிய செய்திகளை முன்னுரையிலே சொல்லுவார்கள். அப்புறம் ஒவ்வொரு வழக்காக அவர் சந்திக்க வருவது சரிதானான்னு இவர் ஏற்றுக்கிட்டாரா அந்த வழக்கை சந்திக்கலாம். அவங்க கொண்டு வந்து சொல்லப்போகிற வழக்குகளை என்னால் சந்திக்க இயலாதுன்னு அவர் சொல்லிட்டார்னா நம்ம எல்லாருமே வேலையோடு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் அவருக்கு பார்த்தா அந்த மாதிரி ஒரு தோரணையில் வரல. அவர் என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் வந்திருக்கிறாரு. அம்மா வாங்க, உங்களுடைய முகாந்திரத்தை முதல்ல பதிவு பண்ணுங்க. அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனது உயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனது உயிரே, அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனது உயிரே. பாராளும் பைந்தமிழே, பாரதி பாடிய பண்தமிழே, வள்ளுவன் வாழ்த்திய விண்தமிழே, என் தமிழே, நற்றமிழே, அகத்தமிழே, புறத்தமிழே, நாடகத்தமிழே, என் உயிரினும் மேலான முத்தமிழே, யாப்புத்தமிழே, காப்புத்தமிழே, நான் தமிழ் மாணவன் என்று சொன்ன ஜியு போப்பு தமிழே, சங்கம் வைத்து வளர்த்த என் தங்கத் தமிழே, உன்னை வணங்கி தொடங்குகின்றேன். இந்த அருமையான நிகழ்வை ரசித்து கொண்டிருக்கின்ற ஆண்டோரே, சான்றோரே, என் போன்றோரே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். பொதுவாக எங்கள் ஐயா சொன்ன மாதிரி வழக்காடு மன்றங்கள் இப்போ நிறைய நடக்கிறதில்ல. முதல் வழக்காடு மன்றம் எங்கே நடந்துச்சுன்னா மதுரையில் தான் நடந்துச்சியா. நடுவர் யாருன்னா பாண்டிய மன்னன் நடுவர்.
ஒரு பக்கம் சிவபெருமான் வாதிட்டார், இன்னொரு புறம் நக்கீரர் வாதிட்டார். அந்த வழக்காடு மன்றத்துக்கு தலைப்பு என்னன்னா பெண்களை பற்றிய தலைப்பு தான். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்பது தலைப்பு. இப்போ அந்த தலைப்பை போட்டிருந்தா பெண்களின் கூந்தலே இயற்கையா செயற்கையானு தான் போட்டிருக்கணும். அப்பேற்பட்ட சிவபெருமானே வழக்காடி இருக்காருன்னு சொன்னா அப்பேற்பட்ட பெருமைக்குரிய வழக்காடு மன்றத்தில் பேசுவதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் ஏன் என்ன ஒரு பெண்ணாகிய என்ன வழக்கு தொடுக்க வச்சிருக்காங்கன்னா, தமிழகத்திலே முதலாக வழக்கு தொடுத்தவள் மதுரையை சார்ந்த கண்ணகி என்பதிலே நமக்கெல்லாம் பெருமை உண்டு. அப்போ நான் தான் வழக்கு தொடுக்கிறதுக்கு சரியான ஆளு. நீங்க சொன்ன மாதிரி நான் நாகர்கோயிலிருந்து வர்றேன். NS கிருஷ்ணன் ஐயா பிறந்த ஊரு, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊரு, அங்கிருந்து வர்றேன். NS கிருஷ்ணன் தான் சொல்லுவார், பெண்களுக்கு தான் நகைச்சுவை உணர்வு அதிகம், ஏன்னா அவங்க தான் அந்த நகையை சோச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். ஐயா சொல்றாரு, இருக்கட்டு என்ன ஒரு அந்த குற்றத்தை வை அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. திருவாரூர்னா தேரு, திருவிடை மருதூர்னா ஊரு, பட்டுக்கோட்டைனா பாட்டு, நம்முடைய பண்ணைபுரம்னா மெட்டு, காஞ்சிபுரம்னா பட்டு, ராஜபாளையம்னா நாய், பத்தாமடைனா பாய், உடன்குடினா கருப்பட்டி, கோயில்பட்டினா தீப்பெட்டி, சாத்தூர்னா சேவு, மதுரைனா பூவு, திருப்பூர்னா பனியன், திருநள்ளாறுனா சனியன், நம்முடைய தூத்துக்குடினா உப்பு, குடியேற்றம்னா நட்பு 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 நட்பு. ஒரு அருமையான தலைப்பு. இன்னைக்கு இலக்கியங்கள் பெண்களை போற்றவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகே எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல, பெண்ணின்றி அமையாது உலகு, அதுதான் உண்மை. அப்படிதானே? பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் தெம்பு, அவளை நீ நம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் வாழுகின்ற நாட்டை தாய்நாடுன்னு சொல்றோம், பேசுகின்ற மொழியை தாய்மொழின்னு சொல்றோம், நம்முடைய தேசிய கொடியை கூட தாயின் மணிக்கொடி பாரின்னு சொல்றோம், வானத்தை வான்மகள்னு சொல்றோம், பூமியை பூமி மகள்னு சொல்றோம், சாப்பிடுகிற சாப்பாட்டை அன்னம்னு சொல்றோம், வெளிச்சத்தை கூட ஜோதின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, கல்விக்கு கலைமகள், செல்வத்திற்கு அலைமகள், வீரத்திற்கு மலைமகள், எங்கெங்கு காணினும் சக்தியடா, 7 கடல் அவள் வண்ணமடான்னா. ஒரு வேளையில நிம்மதி வேண்டும் என்றால் கூட அதையும் சாந்தி என்று பெண் பெயர் வைத்துதான் அழைக்கிறோம். இப்பேற்பட்ட பெண்களை இலக்கியங்கள் போற்றவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நடுவர் அவர்களே, அதுல 2 குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் நான். சரிம்மா. இலக்கியத்துல பொதுவா பெண்கள் என்பவர்கள் ஆண்களை சார்ந்துதான் வாழ வேண்டும், ஆண்களை சார்ந்துதான் வாழ்ந்திருக்கிறார்கள். பொதுவாக முதல்ல தந்தை என்கின்ற ஆணை சார்ந்துதான் ஒரு பெண் வாழ வேண்டும். அடுத்து கணவன் என்கின்ற ஆணை சார்ந்துதான் ஒரு பெண் வாழ வேண்டும். அடுத்து தனக்கு பிறந்த ஆண் குழந்தையை சார்ந்துதான் ஒரு பெண் வாழ வேண்டும். ஏன்னா அவளுக்குன்னு தனியா வீடு கிடையாது. ஒன்னிலே எங்க அப்பா வீடு, அடுத்து கணவன் வீடு, அவளுக்குன்னு எந்த வீடுமே கிடையாது. அதனால முதல் குற்றச்சாட்டு, பெண்கள் என்பவர்கள் ஆண்களை சார்ந்துதான் வாழ வேண்டும். இரண்டாவது குற்றச்சாட்டு, நம்முடைய இலக்கியங்கள் சங்க காலத்திலிருந்து சமகாலம் வரைக்கும் எல்லா இலக்கியங்களும் பெண்களை அழகு பதுமைகளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அறிவே இல்லை என்பதைத்தான் நம்முடைய இலக்கியங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை நான் வைத்திருக்கிறேன். இதை அவர் மறக்கும் போது நான் அதை விவரிப்பேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க ஒரு 2 வழக்கை கொண்டு வந்திருக்காங்க, முறைப்படுத்தியிருக்காங்க. சங்க இலக்கியங்களாகட்டும், இடைக்கால இலக்கியங்களாகட்டும், அது தமிழே நிறைந்திருக்கிற சங்க இலக்கியங்களும் சரி, காதல் வாழ்க்கையை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லக்கூடிய அந்த காலகட்டமாக இருந்தாலும், பக்தியை பற்றி பேச வந்த இடைக்கால இலக்கியங்களாக இருந்தாலும், இன்றைக்கு சுயமரியாதை மையமாக கொண்டு இன்றைக்கு ஒரு சமூக சமநீதிகளை பேசுகிற இலக்கியங்களாக இருக்கட்டும், எந்த இலக்கியங்களாக இருந்தாலும் அது 2 கோணத்தில் பார்க்கிற போது, ஒன்று ஆணாதிக்க சமுதாயத்தை சார்ந்துதான் ஒரு பெண் இருக்க வேண்டும்,
ரெண்டாவது, அவளை ஒரு அழகு பதுமைகளாகத்தான் இன்றைக்கு உலகம் பார்க்கிறது என்ற 2 அழகான குற்றச்சாட்டை பதிவு செய்து இலக்கியங்கள் பெண்களை போற்றவில்லைன்னு சொன்னார். ரொம்ப சரியான செய்தி தானங்கய்யா. இந்த 2 வழக்கம். அதனால தான் என் பாட்டன் பாரதி சொன்னான், பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடன் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். இல்லை, எத்தனை பேரை இவர்களை இருட்டடிப்பு பண்ண. ஆனால் அவங்க சொல்கிறது 2 விஷயம் இருக்குது. அதை எப்படி இவர் சந்திக்க போகிறாருன்னு தெரியல. காரில் உட்காந்துட்டான், அப்பா வந்து உட்காந்துட்டார், கணவன் உட்காந்துட்டான், பின்னாடி மனைவி வந்து உட்காந்தாச்சு, அப்பாவுக்கு பக்கத்திலே ஃப்ரண்ட் சீட்டில் பையன் உட்காந்தான். புறப்படும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க காரை கொஞ்சம் நிறுத்துங்க, காரை கொஞ்சம் ப்ளீஸ். நிறுத்திட்டான். டே அம்மாவது லிப்ஸ்டிக் வச்சுட்டு வந்துட்டேன்டா டேபிள்லையே, போய் எடுத்துகிட்டு வா, லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வாடா. அந்த பையன் கொண்டாந்து கொடுத்தான். அந்த கொடுத்த பிற்பாடு அந்த அம்மா போட்டுக்கிச்சு, வாயே திறக்கலை. 10 நிமிஷமாக மௌனமாக இருக்கிறாடா அம்மா. என்னடா விஷயம்னா, அப்பா நான் லிப்ஸ்டிக்கு பதிலாக ஃபெவிஸ்டிக் கொண்டாந்து கொடுத்துட்டேன்பா. காரை நிறுத்திட்டு பையனை இறக்கி, என் குலசாமிடா நீ, 10 நிமிஷமாக நான் நிம்மதியாக வந்தது காரணம் நீதான்டா. இன்னும் 1 மணி நேரத்துக்கு அது வாயை திறக்காதுடா. இன்றைக்கும் இந்த அழகு பதுமைக்குரிய சாதனங்கள், எந்த ஆம்பளைக்கு சார் அழகு சாதனம் தயாரிக்கிறோம்? பெண்களை வைத்துத்தானே விளம்பரமே. துரைப்பாண்டி அவர்களே, இந்த வழக்கை நீங்கள் சந்திக்கிறீங்களா எப்படின்ற ஒரு முகாந்திரத்தை சொல்லுங்கள், அப்புறம் ஒவ்வொரு வழக்காக நீங்கள் சந்திக்கலாம். நான் கூட தங்கச்சி பெரிய குற்றச்சாட்டை வைக்க போகிறாங்க, பேசாமல் மறுப்பு சொல்ல வக்கில்ல அப்படின்னு சொல்லி இறங்கி போனால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்னு நினைப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் என் தங்கச்சி என் மேலே அக்கறையோட மிக எளிதான 2 வழக்குகளை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளவு கெட்டிக்காரவங்கன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும். பெண்களுக்கெல்லாம் என்ன பெருமையை இந்த தமிழும் இந்த மண்ணும் தந்திருக்கிறதோ அதெல்லாம் நான் சொல்லலாம்னு இருந்ததை எனக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுன்னு நதிக்கு பேர் வச்சான், அதுக்கு பேர் வச்சான், எல்லாம் பெண்கள்னு என் சைடு பேச்சை பூரா அவங்க பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் எங்கள் ஐயா பதுமனாரில் இருந்து அவங்களுக்கு நான் பதில் சொல்ல தொடங்குகிறேன். பெருமைக்குரிய இந்த சங்கத்தினுடைய தோற்றுவிப்பாளர் ஐயா பதுமனார் அவர்கள் பெயரிலே 2 பெரும் தமிழ் அறிஞர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவர் 8 தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகையிலே 6வது பாடலை பாடிய பெரும் புலவர் ஒருவர். அந்த 6வது பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு தலைவனும் தலைவியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தோழி சொல்லுகிறாள், நீ காதலிக்கின்ற உன்னுடைய தலைவன் உன்னை ஏமாற்றி விடுவான் போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஐயத்தை கிளப்புறாங்க. இந்த தோழிகளுக்கே இதுதான் வேலை. அதுக்கு தலைவி சொல்றா, என் காதலன் என் மீது வைத்திருக்கின்ற காதல் இந்த மலையை விட உயர்ந்தது, இந்த வானத்தை விட உயர்ந்தது, உயிரே போனாலும் என்னை விட்டு பிரிய மாட்டான் என்று எங்க ஐயா பெயரில் இருக்கிற அந்த பெரும் புலவர் எனக்கு சாதகமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். 2வது எங்க ஐயா பதுமனார் பெயரில் இருந்த மற்றொரு புலவர் 400 பாடல்களை கொண்ட நாலடியாரை தொகுத்த பெருமைக்குரியவர். அந்த நாலடியார் அதிலிருந்து தான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு வார்த்தையை எடுத்திருப்பாரோ, இருண்ட வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கிருந்து எடுத்திருப்பாரோன்னு தெரியல. அதில் சொல்றாரு, ஒரு பெண் இல்லாத வீடு சுடுகாடு, அது ஒரு காடு என்று பெண்ணுக்கு பெருமை சேர்த்த பெயரை தாங்கி இருக்கின்ற எங்க ஐயா பதுமனாரையும் இந்த நேரத்திலே நான் வணங்கி, இன்னும் அந்த தங்கச்சிக்கு இப்போ நான் பதில் சொன்னால் பயந்துருவாங்க. தங்கச்சி அவங்க நாயை பற்றி சொன்னாங்க. ஏன்னா நாயின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பெருமையோ இருக்குது. ராஜபாளையத்துக்கு மாம்பழம்லாம் பெருமை இருக்குது. அவங்க நாயை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நன்றிக்காக இல்லை,
அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். என் தங்கச்சி எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. ஒரு நாள் என் தங்கச்சி மாப்பிள்ளையும் நடந்து போகிறாங்க. அங்கேருந்து ஒரு நாய் வேகமாக வருது. எங்கள் மைத்துனருக்கு என் தங்கச்சி மேலே உயிர். ஆகா, என் மனைவியை நாய் கடிச்சிருமேன்னு டக்குன்னு என் தங்கச்சியை அப்படியே மேலே தூக்குனார். சந்தோஷப்படணுமா வேணாமா? தங்கச்சி சந்தோஷப்படணுமா வேணாமா? இவர் தூக்குன உடனே பதட்டத்தில் நாய் அங்கே போயிடுச்சு. போன உடனே என் தங்கச்சி அவங்க மாப்பிள்ளையை பார்த்து கேட்குது, நீ இவ்வளவு மோசமானவனாக இருப்பேன்னு நான் நினைக்கல. என்னம்மா, நான் உன்னைய காப்பாற்றுறதுக்கு தானே தூக்குனேன். இல்லை, உனக்கு கையில் கல் கிடைக்கல, என்னைய தூக்கி நாயை எரியலாம்னு என்னைய தூக்குனேன். அப்படி பார்க்குற பார்வையில் இருக்குது. இன்னும் நாங்கள் எல்லாம் நீங்கள் ஐயா பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியில் வந்து உட்காந்துருந்தோம். உங்கள் உபசரிப்புக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. கோடி வார்த்தைகள் சொன்னாலும் அதை நன்றிக்கு ஈடாகாது. அருமையான உபசரிப்பு. உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தை என்கிட்ட வேகமாக வந்துச்சு. வந்து என்னை இப்படி மேலும் கீழும் பார்த்துச்சு. பார்த்துட்டு இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு நினச்சிச்சோ என்னமோ தெரியல, நேர என் தங்கச்சிக்கிட்ட போச்சு. என் தங்கச்சிக்கிட்ட போய் ஒன்றும் கொடுக்கல பாப்பா, ஒரே ஒரு பலூனை கொடுத்து அக்கா இதை ஊதித்தா அக்கான்னு சொல்லிச்சு. எனக்கு கோவம் வந்துச்சுங்கய்யா. நான் அந்த பாப்பாவை கூப்பிட்டேன், இங்கே வா, ஒரு பலூன் ஊதக்கூட நான் லாயக்கு இல்லைன்னு நினச்சிட்டியான்னு கேட்டேன். அந்த பாப்பா சொல்லிச்சு, போங்க ஐயா, என்னைய தப்பாக நினைக்காதீங்க, அந்த அக்கா தான் ஊராக போய் சின்ன விஷயத்தெல்லாம் ஊதி ஊதி பெருசாக்குதான், அதனால் பலூனை அந்த அக்காவை நம்பி கொடுக்கலாம்னு கொடுத்தேன். அப்படி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கின்ற பெருந்தன்மையுள்ள என் தங்கை கற்பனை செய்து இட்டு கட்டி சில குற்றச்சாட்டுகளை தயார் செய்து வந்திருக்கிறார். அவர் குற்றச்சாட்டுக்களை விவரித்தால் உங்கள் அனுமதியோடு, எங்கள் நடுவர் பெருந்தகையின் ஆசியோடு அந்த குற்றச்சாட்டுகளை நான் மறுப்பேன். வழக்கறிஞர், அவர் ஒரிஜினல் வழக்கறிஞர், தலைமை தாங்கிய வழக்கறிஞர், நான் பேச வேண்டிய 2-3 கருத்துக்களை அழுத்தமாக சொல்லிட்டு போயிருக்கிறார், முன்மொழிஞ்சிருக்கிறார். இந்த சமூகத்தில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் காவியங்களும் இலக்கியங்களும் பிரதிபலிக்கின்றனன்னு சொல்லியிருக்கார். என் தங்கச்சி கூட முதல் வழக்காடு மன்றம் எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கூந்தல் இருக்கிறதா இல்லையா? யாருக்கு கூந்தல் இருக்கிறதா இல்லையான்னு? ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? அவங்க சொல்ல வந்தது ஆணுக்கா பெண்ணுக்கா? பெண்ணுக்கு. இவங்க மட்டும் உதாரணத்துக்கு பெண்களை குறைச்சி சொல்லுவாங்களா? இலக்கியங்கள்ல அங்கங்க வர்ற சின்ன சின்ன குறைகளை மற்றவங்க சொன்னா, மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்ங்கிற கதையா இருக்கு. அவர் குற்றச்சாட்டை விவரித்தால், நான் மீண்டும் எங்கள் ஐயா என்னை அழைத்தால் நான் வந்து மறுப்பு சொல்லுகிறேன் என்று சொல்லி உங்களை எல்லாம் வணங்கி என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் துரைப்பாண்டி அவர்கள் அந்த வழக்குகளை சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். அவர் தைரியமாக நான் அந்த வழக்குகளெல்லாம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போது உங்கள் அனுமதியோடு இந்த நீதிமன்றம் நீங்கள் கொண்டு வந்த முதல் வழக்கு சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை தான் பெண்களுக்குன்னு முதல் வழக்கை சொன்னீங்க. எப்பொழுதுமே ஒரு பெண்ணானவள் பிறந்து விட்டால் ஆரம்ப காலத்தில் தந்தையையும் அடுத்த காலகட்டத்தில் கணவனையும் பிற்காலத்தில் தான் பெற்ற மகனையும் நம்பித்தான் ஒரு ஆண் துணைதான் எனக்கு வாழ்க்கையின் ஆதாரம் என்று சார்ந்திருந்து தானே வாழ்கிறாள் பெண். எங்கே அவளுக்கு சுதந்திரத்தை இலக்கியம் கொடுத்திருக்கிறது என்ற முதல் குற்றச்சாட்டை பதிவு செய்திருந்தார்கள். அதற்கான செய்திகளை விளக்கமாக இந்த நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு மலர்விழி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இலக்கியங்கள் பெண்களை போற்றவில்லை. ஏன் போற்றவில்லைன்னா, எல்லா இலக்கியங்களுமே பெண்கள் ஆண்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பொதுவாக ஒரு வீட்டில் ஒரே ஒரு நாள், இந்த நடுவர்களே ஒரு கற்பனைக்காக தான், இந்த உலகத்திலே ஒரே ஒரு நாள் பெண்கள் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. எப்படி இருக்கும்? எல்லா ஆண்களுமே லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. உண்மைதானே? அலாரம் வைக்கலான்னு நீங்கள் சொல்லாதீங்க. அலாரத்தை அடித்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குவாங்க. அப்போ லேட்டாக தான் எந்திரிப்பாங்க.
அடுத்த விஷயம், பெட்ரூம்ல இருந்து காபி வாசனை வர வச்சு, பெட்ரூம்ல இருந்து சொல்றேன், கிச்சன்ல இருந்து காபி வாசனை வரவே வராது. வராது இல்லையா? உங்களுக்கு டீ தர்றதுக்கு ஆள் இருக்காது. அது மட்டும் இல்ல, மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? பூஜை அறையில இருந்து ஊதுபத்தி வாசனை வராது. இது உண்மைதானா? உண்மைதானா நடுவர் அவர்களே? அடுத்து, நமக்கு ஆபீஸ் போறதுக்கோ குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கோ சாப்பாடு கட்டி கொடுக்க ஆள் இருக்காது. அப்படியே பள்ளிக்கு போனாலும் அன்பா பாடம் சொல்லி தர்றதுக்கு பெண் ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த வகுப்பறையை சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆயாக்கள் இருக்க மாட்டாங்க. அப்படியே உடம்பு முடியலைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம்னு வைங்க, ஹாஸ்பிட்டல்ல நம்மளை தாய் போல கவனித்துக் கொள்ளுகின்ற செவிலி தாய் அங்க இருக்க மாட்டாங்க. அப்படியே ஆபீஸ் போனாலும் கலகலகலன்னு பேசுறதுக்கு பெண்கள் இருக்க மாட்டாங்க. எவ்வளவோ கஷ்டத்துக்கு நடுவில் வெளியில இருந்து வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க நடுவர் அவர்களே. இப்படி பெண் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது அப்படின்னு தெரிஞ்சோம். இந்த இலக்கியங்கள் என்ன சொல்லுது? தொல்காப்பிய காலத்துல இருந்து பாருங்க, ஆண்களுக்கு பெருமையை தொல்காப்பியம் எப்படி சொல்லுது தெரியுமா? ஆண்கள் என்பவர்கள் பெருமையும் உரமும் உடையவர்கள். என்ன பெருமை? கல்வியால பெருமை, தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பெருமை, கொடை செய்கின்ற பெருமை ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப தொல்காப்பியம் என்ன சொல்லுது? ஆண்களுக்கு தான் அந்த பெருமை இருக்கு. பெண்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? அச்சமும் மடமும் நாணமும் பெண்களுக்கு அழகு என்று சொல்லுது. பழி பாவங்களை பார்த்து அச்சப்படுகிற ஒரு குணம் பெண்களுக்கு இருக்கு. அப்ப கூனி குறுகி பெண்கள் வீட்டில் உள்ள வேலைகளை மட்டும் செய்துகிட்டு ஆண்களை சார்ந்து வாழணும். அதுக்கும் சங்க காலத்துல பாட்டு சொல்றாங்க, வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்நுதல் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அதனாலதான் தந்தையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்க கூடாது, சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அம்மா வீட்டில் என்ன நினைக்கிறாங்க? பெண் குழந்தைகள் இருந்தா வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க நடுவர் அவர்களே. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்குன்னு இலக்கியம் சொல்லுது. அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்குன்னு சொல்லுது. எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால எங்க அம்மா தான் சோறு விட்டு விடுவாங்க. ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா பூச்சாண்டி போறான் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு நெசமாவே ஒரு பூச்சாண்டிகிட்ட தான் பிடிச்சி கொடுத்தாங்க நடுவர் அவர்களே. அப்ப எப்படா இவங்களை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் சங்ககால இலக்கியமும் நமக்கு சொல்லி தருகிறதுன்னா, வள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு? ஒரு பெண்ணினுடைய கடமை என்னன்னா என்ன தெரியுமா? தற்காத்து தற்கொண்டான் பேணின் தகை சார்ந்த சொற்காத்து சோர்வில்லாள் பெண். அவளும் அவளையே பார்த்துக்கிடணும், குடும்பத்தில் அப்பா அம்மா இருந்தா பார்த்துக்கிடணும், மாமியார் மாமனாரை பார்த்துக்கிடணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும். அதுதான் அவளுக்கு கடமை. நான்லாம் எப்படியேப்பட்ட பிள்ளை தெரியுமா நடுவர் அவர்களே? எனக்கு எங்க அம்மா அப்பாவை விட எங்க வீட்டுக்காருக்கு அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும். மாமியாரை பிடிக்கும். எனக்கு மாமியாரை விட எங்க வீட்டுக்காரருக்கு மாமியாரை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவை பிடிக்கும்னு சொல்லுங்களேன். ஆனா நான் ரொம்ப மோசமான பிள்ளை கிடையாது. என்னைக்குமே தனி குடித்தனம் போனது கிடையாது. தனி குடித்தனம் போனதே கிடையாதுங்க, உண்மையை சொல்றேன். அவங்கள அனுப்பிச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் எங்க மாமியாரையும் மாமனாரையும் தனி குடித்தனம் அனுப்பிட்டேன். அவ்வளவுதான். அவங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டுமேன்னு தான். எப்பவுமே ஒரு அரண்மனையில 2 மகாராணி இருக்கக்கூடாது, ஒரு உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் தனித்தனியா. இது பிரிக்கிறது கிடையாது, பெருக்கிறது. குடும்பத்தை பெருக்கிறவா பெண்ணு. அப்போ ஆண்களை சார்ந்து பெண்கள் வாழணும்னா நீங்க இலக்கியத்தை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும், சத்யவான் சாவித்திரின்னு ஒரு பெண்ணுங்க, கணவர் இறந்துட்டாரு. அவரை உயிரை காப்பாற்றுவதற்காக யமன் பின்னால யமலோகம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க சத்யவான் சாவித்திரி. ஒரு பெண்ணு சூரியனையே உதிக்காத அப்படின்னு சொன்னா. எப்பேற்பட்ட சங்க இலக்கியத்துல பெண்களுக்கு பாதகமா நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு நடுவர் அவர்களே. மாயப்பரத்தையர்னு வச்சிருக்கான், நத்தாய் செவிலித்தாய்னு வச்சிருக்கா, காம கிளத்தியர்கள்னு பெண்களுக்கு வச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. ஆண்களுக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கா? கிடையவே கிடையாதுங்க. அப்போ குடும்பத்துல பாண்டிய மன்னனுக்கு மனைவி கூட உயிரிட்டும் போது என்ன சொல்லுவாங்க? யானோ அரசன் யானே கல்வன் கெடுக என் ஆயுள் அப்படிம்பாங்க. நன்குடி காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். ஆமா, மனைவியும் இறந்து போறாங்க நடுவர் அவர்களே.
அப்போ கணவன் தான் உலகம் என்பதனை சங்க இலக்கியங்கள் சொல்லி கொடுக்கறா இல்லையா? இலக்கியங்கள் பொதுவா சொல்லி கொடுக்கறதா இல்லையா? சரி. ஆனா அதே மாதிரி தான் இன்னைக்குமே ஆண்கள் இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னால கட்டுனா ஒன்னதான் கட்டுவேன், அப்புறம் வெட்டுனா ஒன்னதான் வெட்டுவேன்னு அலைகிறாங்க. இப்போ சார்ந்துதான் பெண் இருந்தாள்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அது என்ன ஒரு சான்று என்னது? நடுவர் அவர்களே, சார்ந்திருந்தால் பெண்ணு தனித்து ஏங்கலன்னீங்க. ஆமா, அதுக்கு ஏதாவது ஒரு சங்க பாட்டு காட்சி? இங்க புறநானூற்றுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போர்க்கள காட்சியில முதல் நாள் போருக்கு தந்தை போவார். ரெண்டாவது நாள், முதல் நாள் போர்ல தந்தை அனுப்பி வைக்கிறார் அந்த பொண்ணு. அவர் இறந்துட்டார். ரெண்டாவது நாள் போர்ல கணவனை அனுப்பி வைக்கிறார். மூணாவது நாள் போர்ல அவரு இறந்துறாரு. மூணாவது நாள் போர்ல மகனை அனுப்பி வைக்கிறார். அப்போ போர்க்களத்துக்கு தான் போக முடியாது. இலக்கியங்கள் என்ன சொல்லுது? பெண்களுக்கு அறிவே கிடையாது, வீரம் கிடையாது அப்படின்னு சொல்லுதா இல்லையா நடுவர் அவர்களே? அறிவு இல்ல, வீரம் இல்ல. இப்போ உள்ள பாட்டு கூட பாருங்க, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, பால் ஊட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு, உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு. அதான் சொன்னேன், சத்யவான் சாவித்திரி கணவனுக்காக எந்த எல்லைக்கும் போனாங்க. சந்திரமதின்னு ஒரு பெண்ணு, ஹரிச்சந்திரனுக்கு மனைவி, அவர் உண்மை பேச வேண்டும் என்பதற்காக சந்திரமதியை ஏலம் விட்டார். வித்தார் அப்படின்னு இருக்கு. எங்கேயாவது ஆண்களை வித்த வரலாறு சொல்லுங்க பாப்போம் சங்க இலக்கியத்துல. கிடையவே கிடையாது. கண்ணகி தன் கணவனுக்காக தானே வாதிட்டாள் இல்லையா நடுவர் அவர்களே? உண்டா இல்லையா? அதத்தானே சொல்லுவாங்க, புருஷன் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான், போகும் பொழுதை அங்கே நில்லுன்னு சொன்னவ பொண்ணுதான், அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான், அவ ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதான், புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. பெண்களுக்கு தான் புத்திமதி சொல்றாங்களே தவிர ஆண்களுக்கு எங்கேயாவது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எந்த இலக்கியத்தையாவது இலக்கியம் இருக்கா நடுவர் அவர்களே? கிடையவே கிடையாது. அப்போ ஒரு பெண் ஆணை சார்ந்துதான் அன்னைக்கே வாழ்றா, இன்னைக்கே வாழ்றா. இப்போ குறிப்பா இன்னைக்கு காவல்துறையில ஒரு பெண்ணை வேலைக்கு எடுத்திருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பொண்ணு தனியா போயிட்டு தனியா வர முடியுமாங்க? போகுது. ஆனா அந்த பெண்ணை கூப்பிடுறதுக்கும் அவங்களோட தம்பி தான் போறாரு நடுவர் அவர்களே. ஒரு ஆணை சார்ந்து தான் வாழ வேண்டியது இருக்கு. உன்னை கூட ஒரு கவிதை படித்தேன், பேருந்தில் இடிபாடு பக்கத்தில் தடிமாடு, பெண்பாடு பெரும்பாடு பண்பாடு படும் பாடுன்னு பெண்களை வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காங்கன்னா, எங்கேயுமே பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைங்க, பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலையும் இருக்காங்க, படிக்க போறாங்க, படிச்சுட்டு வராளான்னு கவலை கிடையாது, பத்திரமா வந்து சேர்றாளா அதுதாங்க இன்னைக்கு கவலையா இருக்கு. இந்த சமுதாயத்தில் பெண்கள் குமரியானாலும் பாதுகாப்பு இல்லை, குளவியானாலும் பாதுகாப்பு இல்லை, கிழவியானாலும் பாதுகாப்பு இல்லை. அதனால தான் இலக்கியம் படைத்த பெண்களும் போற்றப்படவில்லை, இலக்கியத்தால் படைக்கப்பட்ட பெண்களும் போற்றப்படவில்லை. ஔவையாரை எடுத்துக்கோங்க, ஔவையார் இளமை உள்ள பெண்ணு தான். ஆனா அவங்களே முருகப்பெருமான்கிட்ட கேட்டாங்க, எனக்கு முதுமையை தா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த சமுதாயத்துல இளம் பெண்கள் நடமாட முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால ஞானி ஆயிட்டாங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லைங்க, ஒரு துறையில சாதித்தா ஒரு துறையில பெண்கள் சாதிக்க முடியாது. இப்ப இல்லறத்துல நல்லவளா இருந்தாங்கன்னா பொது வாழ்க்கையில அவங்க நல்லா சாதிக்க முடியாது. அதைத்தான் நம்ம ஆண்டாள் பெருமாட்டிங்க இல்லறத்துல இல்லை. காரைக்கால் அம்மையார் இல்லறத்துல கிடையாது. ஏன்னா அவங்க எழுத்தாளராக இருந்தாங்க, இல்லறத்துல இல்லை. கண்ணதாசன் கூட நம்முடைய ஆண்டாளை பற்றி சொல்லுவார், சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள், சுடராக என்னாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். அப்போ இந்த சமுதாயத்தில் இலக்கியம் படைத்த பெண்கள் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டுதான் இலக்கியம் படைக்க முடிந்திருக்குது என்று சொன்னால், ஔவையார் முதல் ஆண்டாள் வரைக்கும் எல்லாருமே அடிமைத்தனத்தோடு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுதானே நடுவர்களே உண்மை. ஏமா
அதியமான் தனக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்த பெருமையை உலகமே பாராட்டுதம்மா. ஏன் தெரியுமா? தான் வாழ்வதை விட ஔவையார் வாழணும்னு நினைக்கல அவர். ஔவையார் வாழ்ந்தால் அன்னை தமிழ் வாழும் என்பதனால அந்த உயிர் காக்கிற நீட்டிக்கிற நெல்லிக்கனியை கொடுத்துருக்கிறாருமா. எவ்வளோ என்னமோ நெல்லிக்கனி கொடுத்துருக்காங்க நடுவர் அவர்களே. ஔவையார்ல நிறைய ஔவையார் இருந்தாங்க. அந்த ஒரு ஔவையார் இல்ல, ஒரு எந்த ஔவையாரா இருந்தாலும் ஒரு ஔவையாருக்கு கொடுத்துருக்காங்க. 8 ஔவையார் இருந்திருக்காங்க நடுவர் அவர்களே. கண்ணதாசனை கூப்பிட்டாங்க துணைக்கு. அந்த கண்ணதாசன் தான் சொன்னாரு, கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை, களங்கம் பிறந்தால் பெற்றவர் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அந்த தாய் தான் வீர தாய். ஐயா, ஒரு தோழி வீட்டுக்கு வர்றா, தங்கச்சி இருங்க. ஆனா வீட்டிற்கு அன்னை இல்லம்னு தான் பேர் வச்சிருக்கீங்க. ஆனா அன்னை இருப்பதும் அநாத இல்லத்தில்னு நாங்க சொல்றோம். நீங்க மனச்சாட்சியோட யோசிச்சா அதுக்கு காரணம் யாருன்னு புரியும். மகனா மருமகளான்னு நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும். எந்த மகனும் திருமணத்திற்கு முன்பு தாயையோ தந்தையவோ முதியோர் இல்லத்துக்கு அனுப்பினதா சொல்ல முடியுமா? அப்ப திருமணம் முடிஞ்ச பிறகு ஆண்களுக்கு சொந்த புத்தியே கிடையாதா? வேற வழி இல்லம்மா, அவ மேல இறக்கப்படுறாமா. எங்க இருந்தோ இருந்தா கல்யாணம் பண்ணிருப்பானம்மா. ஆமா ஐயா, சார்ந்து இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஏன் அந்த வாக்கு இந்த குற்றச்சாட்டை வைக்க வந்திருக்கிறேன் என்றால், எனக்கு முன்பாக கண்ணகி வைத்தாள்னு சொன்னாலே அந்த கண்ணகி தான் நீங்க சொன்ன ஆணுக்கு பெண் சார்ந்திருக்கவில்லை என்பதற்கு தகுந்த உதாரணம். கணவனோடு இருந்தால், கணவன் தனக்கு துரோகம் செய்த போது கூட அதை பொறுத்து கொண்டிருந்தால், ஆனால் கணவன் இறந்த பிறகு ஒரு மிகப்பெரிய மன்னனின் சட்டையை பிடித்து உலுக்கி, தேரா மன்னா நீ எதுக்கு லாயக்கு இல்லடா, என் கணவனை கொன்ற நீ உயிரோட இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லைன்னு சொல்லி அவனுடைய உயிரை மாய்த்த அந்த பெருமை கண்ணகிக்கு இருக்கிறது. அவள் நிரூபித்தால் நான் யாரையும் சார்ந்திருப்பவள் அல்ல. எனக்கு ஒரு சிக்கல் வந்தால் மனிதர்களை இல்ல மன்னர்களையே எதிர்ப்பேன் என்று சொன்ன அந்த கண்ணகியை உங்கள் கருத்துக்கு நான் எதிர்கருத்தாக உங்கள் முன் வைக்கிறேன். கண்ணகிக்கு நடந்தது கொடுமை இல்லையா நடுவர் அவர்களே? பெரிய கொடுமை இல்லையா? கொஞ்ச நாள் கூட கோவலே பக்கத்துல இல்லைங்க. போய்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மணிமேகலைக்கு 10 வயசு இருக்கும் போதுதான் திரும்பி வரான். அது வரைக்கும் கண்ணகி பொறுத்துக்கிட்டே இருந்தா. அதுக்கு பிறகு கணவன் வந்த பிறகு ஏற்றுக்கிட்டா. அதனாலதான் கிளாஸ் ரூம்ல ஒரு பையன்ட்ட ஆசிரியர் சொன்னார், டே கோவலன் எழுதுடான்னாரு. அவன் கேவலன் எழுதி வச்சான். டே கோவலன் ஏன்டா கேவலன் எழுதி வச்சா? அவன் தகாத இடத்துக்கு போனனால காலை முறிச்சிட்டேன் அப்படின்னு நான் நடுவர் அவர்களே. இந்த மாதிரி பெண்களுக்கு கொடுமைதான் இலக்கியங்கள்ல நடந்திருக்குங்க. இல்லைங்க, அது நீங்க நடந்த வரலாறை போய் இலக்கியம் சொல்லுதுன்னா கதையில என்ன இருக்கு அதைத்தான் நடக்கும், அதைத்தான் எழுத முடியும். கோவலன் பொய் அதை புகாரை பத்தி சொல்லுவாங்கல்ல, சிலப்பதிகாரத்தை ஒற்றை வரியில எங்க ஐயா மாதிரி ஒருத்தர் எழுதினார். பூம்புகாரில் பிறந்து வீண் புகாரில் இறந்தான், சிலப்பதிகாரம் முடிஞ்சு போச்சு. அது கதை. அதுல போய் கண்ணகிக்கு இடர் ஏற்பட்டது உண்மை. அதற்கு பிறகு அவள் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, அவள் தகுந்த நடவடிக்கை எடுத்தால். அதனால் பெண்கள் தேவைப்பட்டால் சார்ந்திருப்பார்கள். நீங்கள் சொன்ன மாதவி கோவலனோடு இருந்தால் எப்பொழுது முரண்பாடு ஏற்பட்டதோ அப்பொழுதே அவனை துரத்திய அந்த பெருமை மாதவிக்கு இருக்கிறது. நீங்கள் சொன்ன மணிமேகலை ஒரு மிகப்பெரிய இளவரசன், பேரழகன், பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரன். என்னை ஏற்றுக்கொள் என்று வருகிறான். நான் அதற்காக பிறக்கவில்லை, நான் உன்னோடு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அவனை ஒதுக்கிவிட்டு அட்சய பாத்திரத்தை பெற்று இந்த மண்ணுக்கு பசிப்பிடியை போக்கிய பெருமைக்குரியவள் நம்முடைய மணிமேகலை என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். எங்க பக்தி இலக்கியத்துல கூட பாருங்க நடுவர் அவர்களே, இடைக்கால இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் நிறைய இருந்துச்சு. அதுல பெரிய புராணத்துல
சிறுதொண்ட நாயனார் புராணம்னு ஒரு புராணம். அதில் வந்து பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்த வரலாறு இருக்கும். அதில் சிறுதொண்டருக்கு பேர் தான் இருக்குமே தவிர சிறுதொண்டரோட மனைவிக்கு பேர் அங்கே கிடையாது நடுவர் அவர்களே. திருவெண்காட்டு நங்கைன்னு அதை முடிச்சிருவாங்க, பேரே இருக்காதுங்க. அது மாதிரி ஞாயும் யாயும் யாராகியதோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சங்கள் தாம் கலந்தனவேன்னு சங்க காலத்துல ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டை எழுதினரு ஒரு பெண்பார் புலவர். ஆனா அந்த புலவருக்கு பேர் அதுல கிடையாது நடுவர் அவர்களே. அப்ப எப்பேற்பட்ட இலக்கியங்கள் படைத்த பெண்களும் இந்த சமுதாயத்தில் மறுக்கப்படுகிறார்கள். தாய் சுனாமி வந்துச்சா? ஆமா பார்த்தமா? ஆமா. இது மாதிரி 1000 சுனாமி வந்துச்சு. எழுதி இருந்ததெல்லாம் அந்த ஏடுகளை அது கொண்டு போயிருச்சுமா. கிடைச்சதெல்லாம் ஆம்பளை பிள்ளை பேர் இருக்கு. அதுக்கு நாங்க என்ன செய்யறது? 47 பெண்பால் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். 47 பெண்பால் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்க சொன்ன ஆண்டாள் இருக்காங்களே, அந்த ஆண்டாள் இருந்த காலத்துல அந்த ஆண்டாளுக்கு இருந்த பெருமை மீத இருக்கிற 11 ஆழ்வார்களுக்கும் இந்த மண்ணு தரலையே. அவளைத்தானே இறைவனுக்கு சமமாக வைத்து இன்றும் நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசினுடைய முத்திரையாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் தானே இடம்பெற்றிருக்கிறது. இதை விட பெண்ணுக்கு பெருமை தருவதற்கு என்ன இருக்கிறது தாய்? நீங்க ஆண்டாண்டுதோறும் பெரியாழ்வார் தொடுத்த மாலையை விட ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் பெருமாளுக்கே ஏற்பட்ட சூடி கொடுத்த பெருமாளை அடைய ஆண்டாள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆண்டாள் ஆண்டவனையே ஆண்டாள், தமிழையும் ஆண்டாள். ஐயா குண்டலகேசி இந்த கதை என்ன தெரியுமா? மந்திரி குமாரின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். நடராஜன் ஒரு ஐயா பாட்டுல கூட என்ன நடக்கும் தெரியுமா? மலை உச்சில கூட்டிட்டு போய் கதாநாயகன் தள்ளி விட பாப்பாரு. அதத்தான் நான் சொல்ல வர்றேன். ஒரு பெண் கணவன் தன்னை மதித்தால் மதிப்பால், தன்னை எட்டி உதைத்தால் அவனை கொல்ல கூட தயங்க மாட்டாள். அதைத்தான் எங்கள் இலக்கியம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. தன்னை தள்ளிவிட வந்த கணவனையே நான் உன்னை சுத்தி வரணும், உன்னை கும்பிடணும், வாய்ப்பு கொடுன்னு சொல்லி அவளை நான் பாராட்டுகிறேன். ஏமாற்றினாள் என்று சொல்லவில்லை. அதுதான் தமிழ் இலக்கியத்தின் பெருமை என்பதை உங்களுக்கு நினைவூட்ட. அந்த இலக்கியங்கள் காட்டிய வழியில தான் இன்னைக்கு ஆண்களே நடக்கிறாங்க தெரியுமா? பெண்களை ஒரு சுக்கு கூட மதிக்கிறது கிடையாது நடுவரோட. ஆமா, நான் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போறேன், எங்க வீட்டுக்காரர் வெற்றுவா எடுத்துட்டு நிக்கிறார். அத்தான் என்னன்னு நமக்கு இன்னைக்கு வெட்டிங் டே அப்படிங்கிறார். வெட்டிங் டேக்கு யாராவது வெற்றுவா எடுத்து நிப்பாங்களா நடுவர்களே? கர்ணன் திரைப்படம் ஞாபகம் இருக்கா? பெண்களை மதிக்கலைன்னு சொல்லாதீங்கம்மா. அன்னைக்கு கூட ஒரு அம்மா இலையை போட்டு சோறு வச்சு குழம்பு ஊற்றுது. அப்போ டிவியில் முரட்டுக்கால படம் ஓடுது. இவன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான். ஒரு வாய் எடுத்து வச்சான். சொன்னான், இந்த முரட்டுக்கால படத்தை பாரதி ராஜா என்னம்மா டைரக்ட் பண்ணிக்கிறாரு, பிச்சு எடுத்துக்கிட்டாருன்னா. கரண்டியோடு உள்ளே போன அந்த அம்மா வந்தது, தெரிஞ்சா பேசி தெரியலாம் பேசாமல் இருக்கு. எஸ்பி முத்துராம ஐயா தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். தப்பாக பேசுகிற செல்லம், இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேடி அம்மா. இந்த சாம்பாரில் உப்பு போடணுன்றது ஏண்டி மறந்த? நான் என்ன கேட்குறேன், வேகமாக சொன்ன வேலை நடக்காது, அது அன்பாக சொல்லணும்னு தான் ஆண் கற்றுக்கிட்டு இருக்கிறாம்மா. நீங்க ஒரு திரைப்படத்தை சொன்னீங்கயா ஐயா, என் வாழ்க்கையில் நடந்தது தயவு செய்து கேளுங்க. எங்கள் ஐயா அனுமதி கொடுங்க. கர்ணன் ஒரு திரைப்படம் வந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கர்ணனா நடிச்சிருப்பாங்க. ஆந்திராவின் பக்கத்தில் இருக்கு. ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய NT ராமாராவ் சார் கிருஷ்ணனா நடிச்சிருப்பாங்க. நம்முடைய முத்துராமன் ஐயா அர்ஜுனனா நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் காட்சி, அர்ஜுனன் விட்ட அம்பு கர்ணன் மார்பிலை பாய்ந்து தேர்காலில் படுத்து கிடக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா பார்க்கிறாரு, அப்படியே கண்ணீர் விடுறாரு. தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வீரன் சாவதற்கு நாம காரணமா இருந்துட்டோமே, இன்னும் தர்மம் தலைக்க வேண்டுமேன்னு சொல்லி ஒரு முதியவர் வேஷம் போட்டுக்கிட்டு போயிங்க. கடைசி காட்சியில் ஒரு பாட்டு முதியவரா வந்து பாடுவார். என்ன பாட்டுன்னு எங்க ஐயா மாதிரி ஆளுகளுக்கு தெரியும். தாய்க்கு நீ மகனில்லை,
தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை. தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் பழி ஏற்றாயடா கர்ணா, உன் பழி கொண்டேனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. நல்ல பாட்டு தானுங்கய்யா. என்.டி. ராமாராவ் சார் நடிச்சாரு, நல்லா இருந்துச்சு. வணக்கத்திற்குரிய சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடினாரு, நல்லா இருந்துச்சு. தாயி, இந்த என் தங்கச்சி சொல்றாங்களே பொம்பளைய மதிக்கலன்னு கேளுங்க. இந்த பாட்டை என் மனைவி என்னைய பார்த்து பாடுறாயா. இந்த பாட்டை எப்படி பாடுறா தெரியுமா? தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, என்னிடம் சிக்கினாயடா கருவாயா, உன் கதை முடிந்ததடா கருவாயா, வஞ்சகன் எங்க அப்பனடா. ஐயா ஒரு சின்ன திருத்தம், உங்க அப்பனடான்னு சொல்லுங்க. அவங்க அப்ப வஞ்சகம் இல்லை. நான் இது எதுக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட நல்ல பாட்டை என் மனைவி நல்லதுக்கு எடுத்திருக்கலாமா இல்லையா? நாம் பார்க்கின்ற பார்வையில் இருக்கிறது, நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த பொருளில் இருக்கிறது. இலக்கியங்கள் எங்க ஐயா வழக்கறிஞர் இந்த விழா தலைமை ஏற்ற ஐயா சொன்னதை போல என்ன நாட்டில் நடக்குதோ அதை எடுக்கிறாங்க, அதை எழுதுறாங்க. நீங்க சரியா நடந்துக்கங்க ஐயா. மனைவி இல்லாம வாழ முடியாது, சரிதானே? சூரியன் இல்லாம வாழ முடியுமா? சூரியன் இல்லாம வாழ முடியுமா? சூரியனோட வாழ முடியுமா? சூரியனோட வாழ முடியுமா? எப்படி சூரியன் இல்லாமலும் வாழ முடியாதோ, எப்படி சூரியனோட வாழ முடியாதோ, அது மாதிரி மனைவியோட வாழ முடியாது, மனைவி இல்லாம வாழ முடியாது. கல்யாணம் முடிக்காதவன் ராத்திரி எல்லாம் அழுகிறாயா, கல்யாணம் முடிச்சவன் ராத்திரி பகலா அழுகிறான். இது யாருடைய குற்றம் ஐயா? இது நடைமுறைங்க. அது உண்மையதான் ஐயா. சோப்பு தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை, எண்ணெய் கரை போகணும்னா சோப்பு தேவை. அது மாதிரி தான் அந்த மனைவியை பற்றி என்ன அருமையாக சொன்னாரியா. ரொம்ப நொந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வீட்டை பொறுத்த அளவில் பெண்களும் ஆமையும் ஒன்று. ஆமை எப்படி கூட்டம் சுமந்துக்கிட்டே போகுதோ அதுபோல பெண்கள் வீட்டை சுமந்துக்கிட்டே தான் வெளியில போகணும். அதை ஒத்துக்கிட்டீங்களா நடுவர் அவர்களே? இந்த ஜான்சி ராணி லட்சுமிபாயின்னு ஒரு வீராங்கனை இருந்தாங்க. அவங்க உருவத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க முதுகுல குழந்தைய கட்டி தொங்க விட்டுட்டு தான் வெளியே வருவாங்க. பெரிய மகாராணி, வீட்டில் குழந்தைய பார்க்க ஆள் இல்லையா? ஆனால் எங்கே போனாலும் வீட்டை கட்டிக்கிட்டே தான் நாங்கள் வெளியே போகணும். இப்போ நான் இங்கே நிற்கிறோம்னா உடம்பு மட்டும்தான் இங்கே நிற்குது, என் மனசெல்லாம் எங்கள் வீட்டுக்காரரை சுற்றி வரும். ஆமாம் நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா? இப்போ எந்த வீட்டில் இருக்காருன்னு எவனுக்கு தெரியும்? நீங்கள் ஒன்று மாமியார் வீடா, தப்பாக நினைக்காதுங்க, மாமியார் வீடு அம்மா வீடு 2 வீடு இருக்கு, எங்கேயாவது இருப்பார். நான்லாம் வந்த உடனே முதல் ஃபோன் அவருக்கு தான். அத்தான் எங்கே இருக்கீங்க? உடனே அவர் இதயத்தில் தான் தங்கம் அப்படிம்பார். அப்போவே பொய் சொல்கிறாருன்னு தெரியும், உண்மையை சொல்லுங்க என்ன, வீட்டில் தான் இருக்கேன்னாரு. அப்போ நம்ம மிக்சியை கொஞ்சம் போடுங்க என்ன, கிருன்னு போட்டார். அப்பாடா நம்ம ஓட்ட மிக்சி ஓடுது, வீட்டில் தான் இருக்காருன்னு நினச்சேன். அடுத்த நாள் பட்டிமன்றம் வந்தேன். அத்தா எங்கே இருக்கீங்க என்ன, எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்கேன் நோங்க இருக்கேன்னு சந்தேகப்பட்டுட்டு, உன்னை இப்போ மிக்சியை தானே போடணும், இப்போ போடுறேன் பாருன்னு கிருன்னு போட்டார். அப்பாடா நம்ம ஓட்ட மிக்சி ஓடுதுன்னு நிம்மதியாக இருந்தேன். அடுத்த நாள் பட்டிமன்றம் வந்தாங்க. பட்டிமன்றம் கேன்சல் ஆகிட்டு வீட்டுக்கு போனேன். பிள்ளைகள் 2 வாசல் இருக்கு. அப்பா எங்கம்மா? அப்பாவா? வீட்டில் இல்லைம்மா. இருக்கம்னாரு. போமா, நீ 3 நாளாக பட்டிமன்றம் பேக்கை தூக்கி போட்டு இந்த பக்கமா போற. அப்பா ஒரு கட்ட பையில மிக்சியை தூக்கிட்டு இந்த பக்கமா போறாரு. அப்ப வீட்டில் நாங்கள் வீட்டை சுமந்துக்கிட்டே தான் வெளியே வர வேண்டியது இருக்கு. அவர் மகாபாரதத்தை சொன்னனால சொல்றேன். தருமர் நாடிலந்து நகரிலந்து மாடிலந்து மனையிலந்து மக்கள் தன்னை இழந்து தம்பியரை இழந்து கடைசியில் தன்னையும் இழந்து பாஞ்சாலியை பணைய பொருளாக வைத்தாடி இழந்து விடுகிறார். பணைய பொருளாக இழந்த பாஞ்சாலியை அரவக்கொடியோன் துரியோதனன் தன் தம்பி துர்சாதனை அழைத்து அவைக்கு இழுத்து வர கட்டளை எழுகிறான். மாடு நிகர்த்த துர்சாதனன் மைக்குழல் பற்றி இழுத்து வருகிறான். கர்ணன் சொல்றான், யாரடா பணியாள் வாராய், ஐவர் சீரையும் களைவாய், தையல் சேலையும் களைவான்னு சொன்னான். எப்பேற்பட்ட ஒரு அநியாயங்க இலக்கியத்தில் பெண்களுக்கு நடந்திருக்கு. நீங்க என்ன அதை நகைச்சுவை ஆக்கிட்டு இருக்கீங்க? நடுவர் அவர்களே, கண்ணகிக்கு நடந்தது
என்ன கேஸ் தெரியுமா? மர்டர் கேஸ். பாஞ்சாலிக்கு ஈவ்டீசிங் கேஸ், சீதைக்கு கிட்னாப்பிங் கேஸ். இந்த கேஸ் எல்லாம் தானங்க இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு ஒரு ராவணன் இருந்தான், இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ராவணன் இருக்கான். அன்னைக்கு ஒரு துரியோதனன் இருந்தான், அன்னைக்கு வீட்டுக்கு வீடு துரியோதனன் இருக்கான். என்னங்க நீங்க சொன்ன என்ன எல்லாருக்குமே கடைசியில கிடைச்சது மரண தண்டனை. இதை இலக்கியம் சொல்லி இருக்கு. தப்பு பண்ணா உனக்கு மரணம் தான் என்பதை இலக்கியம் சொல்லி இருக்கு. அந்த காட்சி தான் முக்கியம். என்ன நீதியை சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. இந்த உலகம் எப்படி அழியுதுன்னு சங்க காலத்துல சொல்லியிருக்காங்க, இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. பெண்ணாசை, மண்ணாசை, இந்த ரெண்டு ஆசையாலே தாங்க இன்னைக்கு உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த கவிஞர்கள் பார்வையில ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு பெண்கள் வித்தியாசம் அடைகிறாங்க பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு பார்வையில பெண்கள் எப்படி இருக்காங்கங்கிறத அருமையா சொல்லுவாங்க. எழுத்தாளர்களின் பார்வையில் ஒரு பெண் ஒரு கதை, கவிஞர்களின் பார்வையில் ஒரு பெண் கவிதைங்க, சினிமாக்காரர்களின் பார்வையில் அவள் ஒரு போக பொருள், சின்னத்திரையின் பார்வையில் அவர் ஒரு விளம்பர பொருள், செய்தித்தாள்களின் பார்வையில் அவள் ஒரு செய்தி தான், இந்த பத்திரிகைகளின் பார்வையில் அவள் ஒரு செய்தி, பக்கத்து வீட்டுக்காரர்களின் பார்வையில் அவர் ஒரு வதந்தி. நடுவர் அவர்களே, பிறந்த வீட்டுக்கு சுமை, புகுந்த வீட்டுக்கு சுமை தாங்கி படித்த பெண்கள் ஐடி கம்பெனிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், படிக்காத பெண்கள் ஐடி கம்பெனிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். தன் குழந்தை பார்வையில் அவள் ஒரு காமெடி பீஸு, தன் கணவனின் பார்வையில் அவ கடக்கா லூசு. அது மட்டும் இல்லைங்க, அருமையா சொல்லுவாங்க, காதலனுக்கு பிடிச்சா ஆசையா பேசுவான், பிடிக்கலன்னா ஆசிட்டு ஊத்துவான். இதுதான் இன்னைக்கு பெண்களின் நிலைமை என்று இலக்கியங்கள் காலங்காலமாக சொல்லி வருகிறது. அதனால்தான் பெண்கள் ஆண்களை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்று இலக்கியங்கள் சொல்லுகின்றன நாங்க சொல்றோம் நடுவர் அவர்கள். இரண்டாவது வழக்கு, பெண்களை அழகு பதுமைகளாகத்தான் இலக்கியங்கள் காட்டுகிறதுன்னு சொன்னேன். இப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏடுகள், பெண்களுக்கு நிலைமை என்னன்னா, ஏடுகளில் முன்பக்க அட்டையில் பெண்களின் படம், வீடுகளில் பின்பக்க அடுப்பங்கரையில் பெண்கள் இருக்கிறார்கள். இதுதான் இந்த சமுதாயத்தில் உண்மை. அன்னையிலிருந்து பாருங்க, சங்க காலத்துல பெண்களை பார்த்த உடனே நிலவுக்கு ஒப்பிட்டு பாடுவாங்க, இல்ல ரோஜா பூவுக்கு ஒப்பிட்டு பாடுவாங்க. அழகா மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கவிஞர்கள் பாடுவாங்க. அடுத்து ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா. எங்க வீட்டில் கூட நான் எங்க போனாலும் நடுவர்களே என் கண்ணை சுற்றி ஒரு கருவண்டு வருது. ஏன் தெரியுமா? என் பேர் மலர் விழி. பார்த்தீங்களா, மலரை சுற்றி வண்டு வரத்தானே செய்யும். கல்யாணம் முடிஞ்ச முதல் நாள் கோவலை கண்ணையை பார்த்து எப்படி வர்ணிச்சான்? மாசரு பொண்ணே காசரு விரையே கரும்பே தேனேன்னு வர்ணிச்சவன் மாதவிக்கு அழக பார்த்து மாதவியோட போயிட்டான். பார்த்தீங்களா, அதைத்தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கும் பெண்களை கவிஞர்கள் அழகு பதுமைகளாகத்தான் வர்ணிச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ண முதல் நாள் எங்க வீட்டுக்காரர் என்னை பற்றி ஒரு கவிதை சொன்னார். நான் பார்த்த முதல் ஓவியம் உன் முகம், நான் பேசிய முதல் கவிதை உன் பெயர், உன் அழகை சொல்ல வார்த்தைகளே இல்லை, ஒரு வயலின் கொண்டு வாசித்து காட்டுகிறேன்னு சொன்னார். நான் கூட உண்மையாத்தான் வர்ணிக்கிறாரோ அப்படின்னு நினைச்சேன். அவர் பேசின முதல் வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன தெரியுமா பேசினார்? கண்ணே, என் கஷ்டம் தீர்றது உன் கையில தான் இருக்குனார். என் கஷ்டம் தீர்றது உன் கையில தான் இருக்குன்னு 2 வளையல கலத்திட்டு போனார். இன்னும் அந்த வளையல் வரல. ஆண்கள் வர்ணிக்கிறதே எதுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? பெண்களிடமிருந்து எதையாவது வாங்குவதற்கு. ஒரு 500 ரூபா சேலை வாங்கிட்டு வராங்கன்னா 5 லட்சம் ரூபா நகையை பிடுங்கிட்டு போறதுக்கு தான் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, இப்போ பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். ஆமா, எட்டும் அறிவேனில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடின்னு பாரதியார் காலத்திலிருந்து இப்போ வானமண்டலத்துக்கு கூட பறந்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலையையும் வலிமையையும் பெற்றிருக்கிறாள் பெண். ஆமா, இப்போ
ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, அழகு பதுமைகளாகத்தானே இன்னைக்கும் பெண்களை இலக்கியம் பார்க்கறதுன்னு தற்கால இலக்கியத்தை தொடர்றீங்க. ஆமா. அது சிறுகதையாக இருக்கலாம், கவிதைகளை புது கவிதைகளாக இருக்கலாம், சில இலக்கிய படைப்புகளாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அழகு பதுமைகளாகத்தான் பார்க்கிறது என்று இலக்கியம் சொல்லுதுன்னா ஏதாவது 1-2 சான்று சொன்னீங்கன்னா அவர் மறுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ பேரிலேயே பெண்களுக்கு பேரை தானே நடுவர்களே எங்கேயோ வைக்கிறாங்க. என்னங்க? பொன்னியின் செல்வன் ஒரு நாடகம் அப்படிதானே கல்கி எழுதியிருக்கிறாரு. சிவகாமியின் செல்வன் எல்லாமே பெண்களை தொட்டு தொட்டு வந்தாதான் அதை படிப்பாங்க, அதை பார்ப்பாங்கன்னு ஒரு போக பொருள், ஒரு மோகம் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கா இல்லையா? இப்போ கூட அன்னைக்கு ஒரு பையன் கவிதை எழுதியிருக்கான் ஒரு பெண்ணை பற்றி. அன்னைக்கு ஒருத்தன் சொன்னான், மாப்பிள்ள ஏன் ஆளு சிரிச்சா அவளுக்கு கன்னத்தில் குழி விழுதுடா அப்படின்னா. அவன் இன்னொருத்தன் சொன்னான், எங்க பாட்டி கூட சிரிக்காமலே கன்னத்தில் குழி விழும், உனக்கு தெரியுமா அப்படின்னா. நடுவர் அவர்களே, இப்படிதான் கவிதை இருக்கு. அன்னைக்கு ஒருத்தன் சொன்னான், உன் பெயரை பச்சை குத்த போனேன், வலிக்கும் என்று வந்து விட்டேன், எனக்கல்ல உன் பெயருக்கு அப்படின்னா. எல்லோரும் என்னை கடந்து சென்றார்கள், நீ மட்டும்தான் என்னை கடத்தி சென்றாய் அப்படின்னா. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பாருங்க, எல்லா இலக்கியங்களையும் பெண்ணை புகழ்ந்து புகழ்ந்து பேசி அவங்க அழகத்தான் வர்ணிச்சிருப்பாங்க. ராமாயணத்துல பாருங்க, பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா நடுவர் அவர்களே? அப்போ கண்ணகியே இப்படி வர்ணிக்காங்க, சீதையே இப்படி வர்ணிக்கிறாங்க. அந்த பாதிப்பு தான் இன்னைக்கும் குடும்பங்கள்ல நிலவி வருது. பெண்களை வீரம் உள்ளவளாகவோ அறிவுள்ளவளாகவோ இந்த சமுதாயம் பார்க்கவே இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம் நடுவர் அவர்களே. ஐயா, இதை விட மோசமான குற்றச்சாட்டு உலகத்தில் இருக்கிறதா எனக்கு தெரியல. தாயிற் சிறந்தொரு கோவிலும் இல்லை என்று சொன்ன பண்பாடு இலக்கியம் நம்முடைய பண்பாடு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி அன்னைக்கு பிறகு தந்தையை வைத்து பார்த்த பெருமை நம்முடைய மண்ணுக்கு இருக்கிறது. உண்டா இல்லையாங்கய்யா? ஆதி அந்தமும் அவள்தான், என்னை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். இந்த தாயை போற்றுகின்ற பெருமை நம்முடைய இலக்கியம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் மனைவி கடவுளுக்கு சமம்யா ஐயா. என் மனைவியும் கடவுளும் ஒன்று. 2 பேருமே நம்ம சொல்றதை கேட்பாங்க, ஆனால் அவங்க இஷ்டப்படி தான் நடப்பாங்க. இது யாருடைய குற்றம்? யாருடைய குற்றம்? நம்ம இந்த ஆண்களை பூரா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ஆம்பளைகளை அழாதரா, ஆம்பளை அழக்கூடாதரா, ஆம்பளை அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்த பெற்றோர் பெண்களை பார்த்து ஆம்பளைகளை அள வைக்காத, ஆம்பளைகளை அள வைக்காதன்னு சொல்லி வளர்த்துருந்தா நிறைய ஆம்பளை கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். எப்படிப்பட்ட பண்பாட்டில் நம்ம இருந்திருக்கிறோம். குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே, குலமகளே வருக, எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக, எங்கள் செல்வி அங்கையர் கண்ணி திருமகளே வருக, வாழும் நாடும் வளரும் வீடும் வளம் பெறவே வருக, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. இதை விட பெண்ணை பெருமைப்படுத்துவதற்கு என்ன இருக்கியா? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெஞ்சுரம் வேணும்னு சொன்னாங்கல்ல. நான் ஒரு செய்தியை சொல்றேன். என் தங்கச்சியை யாராவது மறுக்கலாம், மறுத்தா நான் மன்னிப்பு கேட்குறேன். இந்த கட்டணம் இல்லாத பேருந்து விட்டுருக்காங்கல்ல, அது யார் நன்மைக்கு தங்கச்சி? பெண்களின் நன்மைக்கா ஆண்களின் நன்மைக்கா? பெண்களுக்கு. அப்படித்தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்கதான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆண்கள் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் அரசாங்கம் இலவச பஸ் விட்டுருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க இந்த பெண்கள்லாம் ஸ்கூட்டி ஓட்டும் போது பாருங்க, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை,
இந்தியாவிலேயே பிரேக் பிடிச்சு ஸ்கூட்டி ஓட்டின ஒரு பொம்பளை பிள்ளை கூட கிடையாது. 2 காலையும் தரையில் வச்சுக்கிட்டு தரன்னு இழுத்துட்டு போகும். பிரேக் அடிக்கணும்னே தெரியாது. நீங்கள் வேணா நாளையிலேருந்து வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அரசாங்கத்துக்கு ஆம்பளையதே நன்றி சொல்லணும். இந்த இலவச பஸ்ஸுன்னு இல்லைன்னா இவங்கெல்லாம் ஸ்கூட்டி ஓட்டுவாங்க, நம்ம உயிருக்கு ஆபத்து. அது மாதிரி நம்ம தவறா புரிஞ்சுக்கிறது மாதிரி என் தங்கச்சி பல விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிருச்சு. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் விமானம் ஓட்டுறாங்க, ஆமா, ரயில் ஓட்டுறாங்க, ஆமா, பெரிய பெரிய கார் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க, ஸ்கூட்டி ஓட்டுறாங்க. வீட்டுக்குள்ள கணவனை ஓட்ட முடியல, அதான் பெரிய விஷயம். இல்ல, அது உண்மை. நாங்க போன தடவை ஐயா கூட மதுரையில இருந்து சென்னைக்கு போனோம். சென்னையில போய் ஃப்ளைட்ல இறங்குறோம். ஒரு 22 23 வயசு பொம்பளை பிள்ளை அந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு வருது. எனக்குன்னா எப்படி வந்துச்சு தெரியுமா? நல்ல வேளை மதுரையில் பார்த்துருந்தா அந்த ஃப்ளைட்லேயே ஏறி இருக்க மாட்டேன். ஏன்னா பொம்பளை பிள்ளை ஓட்டுது எங்கே போய் கவுத்துமுனே தெரியாது. இந்த தங்கச்சி சொன்னாங்களே பைக்கு ஓட்டுது கார் ஓட்டுதுன்னு, இந்த ஆட்டோ ஓட்டுற அந்த உழைப்பாளியினுடைய கஷ்டத்தை யாராவது புரிஞ்சிருக்கீங்களா? பஸ்ஸு வந்து நிற்கும் தங்கச்சி, ஒருவேளை நீங்கள் எல்லாம் காரில் போகிறதுனால அது தெரியாது. பஸ்ஸு வந்து நிற்கும், கீழே வரிசையாக ஆட்டோக்காரவங்கெல்லாம் நிற்பாங்க. அங்கேருந்து சொல்லுவாங்க, அந்த மஞ்சள் சட்டை நம்ம கிராக்கி, அந்த ஊதா பேக்கு நம்ம கிராக்கி, அந்த வெள்ளை சட்டை எனக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கீழே இறங்குற ஒருத்தர் கூட ஆட்டோ வேணும்னு கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தின் வறுமைக்காக இரவெல்லாம் முழித்து அங்கே கஷ்டப்படுற அந்த தொழிலாளி கண்ணீர் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போவானே, அந்த கஷ்டத்தை யார் புரிஞ்சுக்கிட்டீங்க? பெண்ணுக்கு என்ன ஒரு பெரிய பொய் சொல்லிட்டாங்க. இலக்கியங்கள்லாம் ஆசிட் ஊத்துறதுக்கு சொல்லி கொடுத்துச்சான். எந்த இலக்கியத்தில் ஆசிட் ஊத சொல்லி கொடுத்து? எங்க அந்த காலத்து திரைப்படம் கூட காதலி கைவிட்டு போயிட்டா, எங்கிருந்தாலும் வாழ்க அப்படித்தானே பாடுச்சு. நீ நல்லா இருந்தாயி, எங்க இருந்தாலும் நல்லாருன்னு சொல்லி வாழ்த்துகின்ற பண்பாட்டை தான் அன்று முதல் இன்று வரை இந்த தற்கால இலக்கியம் வரை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளக்கூடாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவள் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாரதி பாப்பாவிடமிருந்து தைரியத்தை வளர்த்த அந்த பெருமையுடைய இலக்கியங்களை தயவு செய்து அடுத்த இடத்திலே நீங்கள் குறை சொல்ல வேண்டாம் என்ற வேண்டுகோளை என் தங்கைக்கு வைத்து இந்த அருமையான பெருமக்களை சந்திக்க வாய்ப்பு தந்த வணக்கத்திற்குரிய நடுவர் பெருந்தகைக்கு, அவர் பொன்னான பாதங்களுக்கு செவி கொடுத்த உங்களுக்கு என் நன்றி மலர்களை உங்கள் பாதங்களிலே சமர்ப்பித்து உங்களை வணங்கி வாழ்த்தி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு கணவன் எப்படி இருந்தாலும் அந்த பெண் ஏற்றுக்கொள்வாள். கட்டின கணவன் கட்டையோ நெட்டையோ கருப்போ சிவப்போ லூசோ கூசோ யார் வாச்சாலும் அவ ஏற்றுக்கிடுவா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஆனா ஆண்கள் அப்படி ஏத்துக்கிறது இல்ல, அழகு பார்த்து தான் ஏத்துக்கிறதா இலக்கியங்கள் சொல்லியிருக்கு நடுவர்களே. நான் கூட கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் கண்ணுக்கு மை போட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் கண்ணுக்குள்ள இருக்கார் பார்த்தீங்களா, கண்ணுக்கு மை போட்டா அவருக்கு மூஞ்சியில கறி பூசுற மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் இதை நான் சொல்லல, வள்ளுவர் சொல்லியிருக்கார். கண் உள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேன் கரப்பாக்கு அறிந்துன்னு சொல்லியிருக்கார். அவரே காமத்து பால்ல என்ன சொல்லியிருக்காரு? பெண்களுடைய கண்கள் யமனுக்கு சமன்னு சொல்லியிருக்கார். பெண்களோட கண்கள் யமனுக்கு சமமா. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. அதுல கேட்கிறார் பாருங்க, எங்கிருந்து சொந்தம் வந்தது, எங்கிருந்து நஞ்சு வந்தது, அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினமாடுகின்ற நாடகம் இது யாருக்காக? இப்படி சொல்றீங்களே. ஆனா பெண்கள் எப்பேற்பட்டவர்கள்? வீட்டில் இளவரசி, பள்ளியில் பௌர்ணமி, கல்லூரியில் தேவதை, பணியிடத்தில் பராசக்தி, நட்பில் நதி, அன்பில் அருவி, மகிழ்ச்சியில் மலர். நீதிபதி அவர்களே, இப்படிதான் சினிமாவும் காட்டுது. குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்குள் என்னை அழைக்கிறாள், காலையில் மலரும் தாமரை பூ, அன்பு கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும்
அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. இப்படி எழுதிய கவிஞர்கள் இன்னைக்கு பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே இப்படி எல்லாம் எழுதியிருக்கீங்க. பொம்பளைங்க காதலைத்தான் நம்பி விடாதேன்னு இன்னைக்கு ஒரு கவிஞன் எழுதியிருக்கான். அப்போ சினிமாவும் ஒரு இலக்கியத்தில் சேர்ந்ததில் தான் அன்றைய இலக்கியம் முதல் இன்றைய இலக்கியம் வரை பெண்களை போக பொருளாகவும் அழகு பதமைகளாகவும் தான் இலக்கியங்கள் காட்டுகின்றன என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கியங்கள் காலங்காலமாக பெண்களை போற்றவில்லைன்னு ஒரு ஆதங்கத்தோடு 2 வழக்கு. அது சங்ககால இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், தற்கால இலக்கியங்கள், திரை இசை இலக்கியங்கள், நாவல்கள், சிறுகதைகள் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாங்க. 2 வழக்கு என்னன்னா, திரும்ப நினைவுபடுத்துகிறேன், அவர்கள் சார்ந்திருப்பவர்களாகவே சித்தரிக்கப்படுகிறார்கள். தன் காலில் நிற்கக்கூடிய தைரியமற்றவர்களாக பேசப்படுகிறார்கள். சொல்லப்போனால் கொழு கொம்பு என்று ஆணை சொல்லுகிறது சங்க இலக்கியம். அந்த கொம்பை சுற்றி படுகிற கொடி என்றுதான் பெண்ணை சொல்லுகிறது. கொடின்னு சொல்லுது இருக்கு சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய சான்று. அப்படின்னா ஒரு கொடுகொம்பை சுற்றித்தான் ஆதாரமாக கொடி படர வேண்டும் என்றால் அப்போ அது தனித்து சார்ந்திருக்கிற ஒன்றை சார்ந்துதான் அதனுடைய உயிரோட்டமே இயக்கமே இருக்கிறது என்பதுதான் அது உள்ளே இருக்கிற அர்த்தம். உண்மைதான், கொடிதான். அதை எப்படி பார்க்கணும் நான் விரும்புகிறேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு மணமகன் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் ஒரு உறவு முறை பரிமாற்றத்தை உறுதி செய்வது கொள்வதற்கு கூட வெற்றிலை பாக்கு தட்டைத்தான் மாற்றிக்கொள்ளுகிறார்கள் இல்லையா? ஆண்டவனை வணங்கப் போகிற பக்தன் கூட நைவேத்தியத்தில் வெற்றிலை பாக்கு வைத்துத்தான் பண்றான். காரணம், அதில் ஆழமான சிந்தனை இருக்கு. சில செடியில் கிடைக்கும், அதன் வளர்ச்சி நின்றுவிடும். சில மரத்தில் கிடைக்கும், அதனுடைய வளர்ச்சி அதோடு நின்றுவிடும். கொடிக்கு மட்டும் எல்லை கிடையாது. அது பல கிலோமீட்டர் மைல்களுக்கு படர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆதாரம் கிடைத்தால் பற்றி கொண்டு போய்கொண்டே இருக்கும். மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் செடியில் கிடைப்பதையோ மரத்தில் கிடைப்பதையோ தட்டில் வைத்து பரிமாறிக்கொள்ளாமல் கொடியில் கிடைக்கும் வெற்றிலையை வைப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன் உறவும் என் உறவும் கொடி போல் படர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உறவினுடைய பிணைப்புக்கு சொல்லப்பட்டது. அப்போ ஒரு கொழு கொம்பு ஆண், படர்கிற கொடி பெண் என்றால் அதிலே பேதமில்லை. நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை என்று அப்படிப்பட்ட ஒரு பார்வைதான் அந்த பிணைப்புக்குள். அதனால்தான் அவர்கள் சொன்னாங்களே ஒரு அழகான பாட்டு, யாயும் ஞானும் யாயும் யாயும் யாயிராகியோரோ எந்தையும் நுந்தையும் எம்முறைகளில் யானும் நீயும் எவ்வழி எரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. இப்போ வாழ்க்கையை எப்படி அனுபவிச்சு வாழணும்னு சங்க இலக்கியம் சொல்லுது. சார், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணு மோர் குழம்பு வச்சா அது ஒரு இலக்கியம் பேசுது. அவ பாத்திரத்தில் இருக்கிற கெட்டியான தயிரை தன் கரங்களால் உடைத்தாளாம். உடைத்த மாத்திரத்திலேயே அவள் கை மேலும் சிவந்து போய்விட்டதாம். எதே? தயிர். அப்பெல்லாம் கட்டியாக இருந்திருக்குது தயிர். அதை உடைச்ச போது அவளுக்கு கை மேலும் சிவந்து போச்சான். என்ன அழகா நாகரிகமாக வர்ணிக்கிறான் பாருங்க. முழி தயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல். அப்போ அந்த மோர் குழம்ப விறகு அடுப்பு வச்சு பற்ற வச்சு அதை தயாரிக்கிறார். அப்போ தாளிப்பு அது இந்த தயிர் பிசைஞ்ச கையோட ஆடை நெகிழ்கிறது. அந்த கையிலேயே எடுத்து அப்படியே ஆடை நெகிழ்கிற ஆடையை பிடித்து செருகி கொள்கிறாள். இதை ஏன் சொல்கிறான்னா, நேற்று வரைக்கும் அம்மா வீட்டில் இருந்தபோது ஆடை கசங்காமல் அப்படி அழகு பதுமையாக இருந்தாள். புகுந்த வீட்டில் முதல் சமைக்க தொடங்குகிற போது கணவனை முன்னிறுத்தி இந்த செயல்களுக்கு பரவாயில்லை. ஏன் தெரியுமா?
தாளிப்பு சுவை தவறிவிட்டால் அந்த குழம்புனுடைய சுவை போயிடும் சொல்லி அந்த நேர மேலாண்மையை கடைபிடித்து அந்த பெண்ணு செய்கிறார். மொழிதயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல் கழுவுரு கலிங்கம் கெடாது உடி குவளை உண்கண் குய்ப்புகை கமிழ தான் பொழிந்தட்ட தீம்பொழிப்பாகர். அவன் சாப்பிட உக்காந்தான். இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனேன்னு அவ அவ்வளவு சந்தோஷப்பட்டாளையா, அவ்வளவு சந்தோஷப்பட்டாளாம். 2000 வருஷத்துக்கு முந்தி குறுந்தகை சொல்லுகிற அருமையான பாட்டு. இப்போ சீரியலை பார்த்து சந்தோஷப்படுது, செல்போனை பார்த்து சந்தோஷப்படுது. இதுதான் வாழ்க்கை. என்ன அற்புதமான வாழ்க்கை! எவ்வளவு நான் சொன்னது தப்பு இல்லை, சார்ந்துதான் இருந்தார். அல்லது உதாரணம் சொன்னாங்க. முதல் நாள் போர் முரசு முழங்குகிறது. ஒரு முரசு முழங்கினாலே அது போர்க்களத்தில் வந்தால் ஒரு வீரர்களை அழைப்பதற்கானது. ஆனால் தான் ஒரு புதுமை முரசை பாரதி இந்த நூற்றாண்டில் முறை ஒலித்தான். போர் என்று அறிவித்தது அந்த முரசே. பாரதி உரைத்த ஒலித்த முரசு அன்பென்று கொட்டு முரசேன்னு அந்த போர்க்களத்தில் ஒலிக்கிற முரசையை அன்புக்கு பயன்படுத்தினார். அது இந்த காலத்தினுடைய மாற்றம். அது முதல் நாள் போர் ஒலி கேட்கிறது. தன்னுடைய தந்தையை அனுப்புகிறார். போருக்கு போகிறான். அடுத்த நாள் போரிலே தன்னை கட்டியாள வேண்டிய கணவன் போருக்கு போகிறார். 3வது நாளும் 5 வயது பாலகனை சீவி முடித்து சிங்காரித்து வேலை கையிலே கொடுத்து சென்று வென்று வா என்று அனுப்புகிறாள் ஒரு தாய். எப்படினால் இது சார்ந்திருக்கிற நிலைதானே. ஏன் அவளே போருக்கு போகவில்லைன்னா 3 ஆண்களையும் போருக்கு அனுப்பி வைக்கிற மன உறுதி அந்த தாய்க்கு இருந்ததென்றால் அது தமிழ் பெண்ணால் ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் என்று இலக்கியம் அந்த மரத்தமிழச்சையை தூக்கி நிறுத்துகிறது. இதுதானே, அப்படிதான் நாம பார்க்கணும். அவனுடைய காதல் வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? கணவனும் மனைவியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டு இளைஞர்கள் தம்பதிகளுக்கு அது தேவை. அவள் இறப்பதற்கு ஒரு வாய்ப்பு, இறந்து விடுவோளோமோ என்று பயப்படுகிற நேரத்தில் அவள் சொல்லுகிறாள், ஐயா நான் இறந்து போறதுக்கு பயப்படலையா, சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில். ஏன் பயப்படுறேன் தெரியுமா? பிறப்பு பிரிதாயின் ஒருவேளை நான் இறந்து மறுபிறவி எடுத்தால் உன்னை எங்கே மறந்து விடுவோனோ என்ற ஏக்கத்தில் தான் ஐயா நான் சொன்னான்னா, இந்த அன்பினுடைய பிணைப்புக்கு நிகரானது உண்டா? நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தார். இப்ப பல ஆயிரம் விவாகரத்துக்கள் நீதிமன்றத்திலே தேங்கி கிடக்கிறதே. ஏன்? அவர்கள் புரிந்து வாழ்ந்தார்கள். என்னுடைய இலக்கியம் புரிந்து வாழ்ந்தவர்களை தான் காட்டுகிறது, பிரிந்து வாழ்வர்களை காட்டவில்லை. அப்படியே பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த போது கூட ஒரு பெண் என்ன பேசினாள் தெரியுமா? தோழி சொன்னாள், கவலைப்படாதே தாயே, சோமகுண்டம் சூரிய குண்டத்தில் மூழ்கி எழுந்தால் பிரிந்த கணவரை சேர்ந்து வாழலாம் என்று சொன்னபோது, பீடு அன்று, அது எனக்கு பெருமை இல்லை, என் திறத்தால் என் கணவனை நான் அடைய வேண்டுமே தவிர என்னொன்று சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் செயல்படுத்தி நான் வரக்கூடாது பெறக்கூடாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா கண்ணகி. அந்த பீடு அன்று பெருமை இல்லை, தூக்கி எறிந்தாலே அந்த பெண்மணி, வீர பெண்மணி. தன்னிடத்திலே அப்படி நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எந்த உலக இலக்கியங்களாவது ஒரு பெண் நீதி கேட்டு நெடும்பயணம் செய்ததை காட்டியது உண்டா? வாயிலோய அறிவரை போகிய அரசனுடைய வாய்க்காவலை பார்த்தே பேசினாலே, பேசிவிட்டு உள்ளே போன பிறகு சீறி எழுந்தாள் ஒரு தமிழ் பெண். ஆரம்ப காலத்தில் அவள் இருந்த இடமே தெரியாது, இல்ல அதிகமாக பேசியதும் கிடையாது. சிலம்பூல கொண் 2 சொல்லுதான், பீடு அன்று 2 சொல்லுதான். இப்படி அதிகம் பேசாத ஒருத்தி தான் ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்கு அதிகம் பேசினாள். வழக்கறிஞரை வைக்காமல் தானே வழக்கறிஞராக சந்தித்த முதல் பெண்மணி அவள்தான்.
தேரா மன்னா செப்புவது உடையன் எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூர் புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பரர் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதியே அவ்வூர் ஏசாச் சிறப்பின் இசை விளங்க பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வனை துறப்பச் சூழ்கடல் மன்னா நின் நகர் புகுந்து ஈங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலை களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. கோவலனிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட சிலம்பு கொண்டு வரப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, தெரிக்கிறது மாணிக்க பலல்கள். யானோ மன்பதை காக்கும் நன்குடி காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையின் ஆயுள் என்று பாண்டிய மன்னன் தனக்குத்தானே தீர்ப்பெழுதி கொண்டான். இந்த சரித்திரம், இந்த இலக்கியம் உலக இலக்கியத்தில் காணாத இளங்கோவடிகளுடைய இதய படைப்பு, ஒவ்வொரு தமிழனுடைய இதய துடிப்பு. அது நீங்கள் சொன்னது உண்மை. அழகு பதுமைகளாக பார்த்ததும் உண்மை, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆரம்ப காலத்திலே பார்த்தான் கண்ணகியை. மாசரு பொன்னே வலம்புரை முத்தே காசரு விரையே கரும்பே தேனே மலையடை பெறவா மணியன் கோ யாழிடை பெறவா இசையன் கோ தாழிருங்குந்தல் தையால் நின்னை பலபட பாராட்டினான். அது வணிக குடும்பத்தை சார்ந்தவன் என்பதனாலே வணிக பொருளாகவே வரையறை செய்கிறான் இல்லையா? ஆனால் அவளை புரிந்து கொண்ட பிறகு, அவளை உணர்ந்து கொண்ட பிறகு, நானும் மடனும் நல்லோர் ஏத்தும் பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னோடு போந்தெங்கு என் துயர் களைந்த பொன்னே கொடியே புனை பூங்கோதாய் நானின் பாவாய் நீ நில விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு போயான் மாறி வருவன் மயங்காதொழிகன். அவளுடைய அகத்தை அழகை பாராட்டுகிறானே, அது புற அழகை விட அக அழகு வென்று விட்ட காரணத்தினால் வாழ்க்கையில் அறிவு ஆரம்பத்தில் அப்படி தான் போகும், அனுபவத்தில் தான் முதிர்ச்சி அடையும். நிறைய சொன்னாங்க, உங்க சொல்றதுல அத்தனையும் உண்டு. இன்னொன்று சொன்னாங்க, அருமையான செய்தி. விதியோ கணவரை அம்மி மிதித்து அருந்ததியை காட்டியனை வேத சுடத்தி முன் வேண்டி மனம் கொண்டதெல்லாம் பாதகரி முன்னால் பரிசெழுதல் காண்பீரோ. கக்ககவன நகைச்ச பெருமுடன் கையால் பற்றி பரபர இழுத்து வந்து ஆடையை துயிலுரிந்தான். பாஞ்சாலிக்கு செய்தது அந்த அவமானம்தான், ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழிவுதான். ஆனால் அதற்குள்ளே புதைந்து கிடக்கிற ஒரு அற்புத சக்தி அங்கே எழுகிறது. அவளை அழைக்க வந்த போது, அச்சாகேள் மாதவிடா யாதலால் ஓராடை தன்னில் இருக்கின்றேன், மதது மறவேந்தர் சபைக்கு வருதல் முறையென்று என்று அவள் சொன்னபோது, அவன் துச்சாதனன் தொடுகிற போது சொன்னாள், ஒரு நீதி கேட்டாள், என்னை தோற்றபின் தன்னை தோற்றாரா, தன்னை தோற்றபின் என்னை தோற்றாரா? அப்படியானால் ஒரு பெண்ணுக்குள்ளே ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, எப்போது, யாரால் என்ற சிந்தனைக்குரிய கேள்விக்கணைகளை தொடுக்குகிற ஆற்றல் உதயமாக இருக்கிறது என்றதையும் நான் உள்ளீடாக இலக்கியம் காட்டுகிற மிகப்பெரிய சக்தி. இன்னைக்கு அது வளர்ந்துருக்குது, இன்னைக்கு அது வளர்ந்துருக்கு. ஆனால் அழகு பொருளாகத்தான் இன்னைக்கு உலகம் பார்க்குது, அது வேறு விஷயம். விளம்பரங்கள்லாம் அவங்களுக்காக தானே, இல்லைன்னு மறுக்க முடியாது. இன்றைய உலகையில் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு, அது வேற. ஆனால் இங்கு சொல்லப்பட்டது இலக்கியங்கள். பொதுவான நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்தோம்னா, மணிமேகலை அழகா சொன்னார். ஆபுத்திரனால் வீசி எறியப்பட்ட அந்த பாத்திரம், அட்சபாத்திரம், அந்த அம்மா என்ன சொல்லி, மணிபல்லவ தீவில் மணிமேகலா தெய்வம் என்ன சொல்லியது, கடனை மாந்தல் கையில் கிடைக்க. அந்த அம்மா கிட்ட தான் கிடைச்சது. ஆதிரை என்ற கற்புக்கரசினுடைய கரங்களால் அந்த உணவை பெற்று சிறை கோட்டத்தையே அறக்கோட்டமாக மாற்றினாள் மணிமேகலை என்று இலக்கியம் மணிமேகலையை தூக்கி வைத்து பேசுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம். சேற்றில் மலர்ந்த செந்தாமரையாக மாதவியை சித்தரிக்கிறார். ஏன், இடைக்காலத்திலே வருகிற கவி சக்கரவர்த்தி கம்பனால் படைக்கப்படுகிற சீதை
அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன். என்னடா என்ன சாதாரணமாக நினச்சிட்டியா? இந்த இலங்கையில் 7 உலகத்தையும் சொல்லால் சுட்டரித்து விடுவேன். ராமன் என் கணவன் கையில் இருக்கிற கோதண்டம் என்ற வில்லுக்கு பழுது வரக்கூடாது என்பதற்காகத்தான், பழி வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பொறுமையாக இருக்கிறேன்னா பார்த்தீங்களா? அப்போது ஒரு பெண்ணின் நிழலில் ஒரு ஆண் ஒளிந்து கொண்டு இருக்கிற அழகைத்தான் கம்பன் இலக்கியத்தில் படைத்து காட்டுகிறான் என்றால் அது உள்ள என்னென்ன உள்ளுக்குள்ளே இருக்குது சொல்லப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். எவ்வளோ விஷயம் பெரிய புராணத்தில் சொன்னாங்க, அது உண்மைதான். சிறு தொண்ட நாயனாரை பற்றி சொன்னாங்க. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லே, நாளாரில் கண்டிழந்த அப்ப வல்லே நல்லே, நான் ஆளாவது எப்படியோ திருக்காலத்தை அப்பருக்க என்று முற்றுந்துறந்த பட்டினத்து துறவிய காலத்தி மலையிலே வந்து தரிசனிக்கிற போது அதை பாடுகிறார். தலையாய மிகப்பெரிய பக்தி சிறு தொண்ட நாயனார். அங்கே கூட சொன்னாங்களே, அவருடைய மனைவி பேர் வரலையே. சிறு தொண்ட நாயனாரை பற்றி பரசாட்டுக்கிற அந்த இலக்கியத்தில் அம்மா நான் ஒன்று சொல்கிறேன். வந்திருக்கிற சிவனடியார் வில்லங்கமாக கேட்டதனாலே, பிள்ளைக்கறி கேட்டதனாலே இவன் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது என்று கருதி தலைக்கறி உதவாது என்று எடுத்து வைத்த போது கூட அதை வேலைக்காரியாக இருக்கக்கூடிய பெண்மணி அந்த தலைக்கறியும் சமைத்து வைத்திருக்கிறாள். சாப்பிடும்போது அவர் கேட்கிறார், கொண்டு வந்து கொடுக்கிறாள். அந்த வேலைக்கார பெண்மணிக்கு என்ன பேர் தெரியுமா? சந்தனத்தாதி என்று அவள் பெயர் அங்கே பதிவாயிருக்கிறது. எவ்வளோ பேர்! அது ஒரு சிறப்பு இல்லையா? நம்ம இருட்டடிப்பை பார்ப்பதை விட வெளிச்சத்து உள்ளதையும் பார்ப்போம். அந்த பணிப்பெண்ணுக்கு அது பேர் பாருங்க, இழக்க இழக்க மணக்கும் சந்தனம். அவள் செயல்பட செயல்பட அந்த பணிப்பெண்ணுக்கு அவ்வளவு குடும்பத்துக்கு பெருமை சேர்த்தாலாம். என்ன அழகு! அப்ப இடைக்கால இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் ஆண்டாளுக்கு அவ்வளவு பெருமை சேர்த்தாரு. இன்னைக்கு உலகமே பாராட்டுகிற மிகப்பெரிய இடத்துல ஆண்டாளுடைய பெருமிதம் பேசப்படுகிறது, வணங்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இலக்கியங்கள் பெண்ணை சக்தியின் வடிவமாகத்தான் பார்க்கிறது. அவளுக்குள்ள இருக்கிற ஆற்றலைத்தான் போற்றுகிறது. நிறைய இடங்களை நாம் தொடலாம். ஆனால் ஒன்று சொன்னாங்க, அவள் இல்லை என்றால் வீட்டில் ஒன்று இல்லைன்னாங்க. அது உண்மை. வள்ளுவரும் அதை ஆமோதிக்கிறார். வீட்டுக்குள்ளே எல்லாம் இருந்து அந்த பெண் இல்லைன்னா அத்தனையும் இருந்து பிரயோஜனம் இல்லைன்னா, எதுவுமே இல்லை அந்த பெண் இருக்கிற வீட்டிலன்னா எல்லாம் இருக்கிற மாதிரின்னார் திருவள்ளுவர். என்ன அழகு! ஒரு பக்கம் இறக்குது, ஏன்னா பாஞ்சாலி துகிலுரிதல், சீதையை தீக்குளிக்க வைப்பது எல்லாமே இருக்கு. இது இடைக்கால இலக்கியங்களில் வரக்கூடிய இழிவு. சங்க இலக்கியங்கள்லையும் ஒரு சில பாடல்களில் தான் அது பாடப்படுகிறது. அதிகமான முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல. ஆனாலும் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அந்த ஏற்றத்துக்கு பஞ்சமே இல்லாமல் படைக்கப்படுகிற அழகை நாம் பார்க்கிறோம். நிறைய எல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கு அழகாக பேசுனாங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் சரிவு இருக்குதுன்னு சொன்னேன். விளம்பரங்களாக அதே இதை வை. இன்றைக்கி கூட நான் ஒன்று சொல்கிறேன், ஆசிரியராக இருந்ததுனால சொல்கிறேன். எல்லா ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இன்றைக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது இல்லைங்களா? எங்கள் ஊர்லேயே ஒரு ஆள் ஹைவேஸில் வரும்போது ஒரு ஒன்லி காஃபி கடைக்கு போய் இறங்கி அங்கே மண் பொம்மையெல்லாம் விற்கிது. ஒரு பொம்மையை வாங்கியாந்து பிள்ளை கொடுத்தான். அவன் சாயந்தரமே உடச்சி சுக்குநூறாக வச்சுக்கிறான். மறுநாள் பார்த்தாரு, பிளாஸ்டிக்கில் ஒரு பொம்மை வாங்கியாந்து கொடுத்தாரு. சாயந்தரம் வைக்கிறான், அதை உருக்கி உண்டையாக்கி வச்சுக்கிறான். 3ஆம் நாள் இவன் என்ன தான் பண்ணுறான் பார்க்கணும், இரும்பில் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாரு. சாயந்தரம் வந்து பார்க்குறாரு, ஃப்ரிட்ஜு ஒஞ்சிக்குது, வாஷிங் மிஷின் ஒஞ்சிக்குது, டிவி ஒஞ்சிக்குது. அதை வச்சு எதை உடைக்கலான்னு உடச்சிக்கிறான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு பேர் வச்சு தன் குடும்பத்தில் ஒரு மெம்பராக்கி பல வருஷம் வச்சு விளையாடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த மண்ணில் தர்மம் உயிரோடு இருக்குதுன்னா மணிமேகலை கையில் எடுத்த அட்சயபாத்திரம் அன்றைக்கு என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தாயும் மணிமேகலையாகத்தான் சார்ப்பார்.
ஒரு தர்மம் உயிரோடு இருக்கிறதுனா அது ஒரு தாயால், ஒரு தாரத்தால், ஒரு பெண்ணால். இன்றைக்கும் வகுப்பறைன்னு ஏன் ஒரு இளைஞனையோ ஒரு பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது கருவறை, வகுப்பறை 2 தான் இல்லையா? அப்போது இந்த வகுப்பறையில் கூட நான் பார்ப்பேன், சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு பெண் பிள்ளை எழுதும். ஆன்சர் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுகிறோம். நம்மால் தான் பயங்கரமாக எழுதுவோம். நான் ஒரு தடவை கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி உருவாகும், அதனுடைய விளைவுகளை எழுத. சார் ஒருத்தன் அடிச்சு விளையாட்டான் சார், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா புலவர் ராமலிங்கம் போய் விடுவார்னு எழுதினான் சார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும்னு எழுதினான். கிட்ட கூப்பிட்டு, இவ்வளவு வன்முறையாக எழுதிக்கிறேடா, நான் உனக்கு என்னடா தப்பு பண்ணேன்? அழுதான் சார். 7ஆம் வகுப்பு படிக்கிற பையன் செஞ்ச தப்புக்கு வருந்தி அழறான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே இல்லை. அழாத, நான் அதுக்கு அழுவல தெய்வமே, நீ பட்சி பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி பேசுவாங்களா? எந்த பொண்ணாவது பேசுமா? அதர்மமான வார்த்தை வரவே வராது. இன்றைக்கும் குடும்பமாக இருக்கிறதுனா ஒரு பெண்ணால் தான். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடின்னு பாரதியார் பாடினான். நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். 90 வயசு சார், 90 வயது பெரியவர் அப்படி உட்கார்ந்துங்கிறார். தள்ளாடும் வயதிலே கூட எதையும் தள்ளாமல் நிமிர்ந்த நடையோடு இருக்கிறீங்களா ஐயா? எப்படி, என்ன மகிழ்ச்சி! அதுவா கல்யாணமான பூசலை என்னுடைய மனைவி எப்படி இருந்தா தெரியுமா? மலரும் நினைவுகளுக்கு போறார். புது மலர் அன்று பூத்த மலராக காட்சி தந்தாள். ஆனால் இப்போ அவள் புது மலர் அல்லள். அப்ப அன்னைக்கு பூத்த பூவா இருந்தாங்க ஐயா, பார்க்கறதுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. இப்போ எப்படி இருக்கா தெரியுமா? காய்ந்த புற்கட்டு, பச்சை புல்லுக்கட்டு கூட இல்லை. அறுவடை செய்து போட்ட அந்த புல்லு காஞ்சி வதங்கி போச்சு. அதை கட்டுனா அப்படி காய்ந்த புற்கட்டு, வாடி வதங்கிய மேனி. புது மலர் அல்லல், காய்ந்த புற்கட்டு, சதிராடும் நடையல் அல்லல். சார் கல்யாணம் ஆனப்போ என் ஒய்ஃபை வருவா பார், பூமியே அதிரும், டங்கு டங்கு டங்குன்னு வைப்பா காலை. சதிராடும் நடையல் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, சோத்தை பிடிச்சி வர்றா. மதியல்ல முகம், அவளுடைய முகம் நிலவு மாதிரி இருக்கும். அந்த முகத்தை பார்த்து நானே பாடியிருக்கிறேன் ஒரு பாவேந்தர பாட்டு. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிறைவென்று காட்டுகின்றாய், ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே பூத்தனை பூவோ நீதான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போன்னு அந்த முகத்தை நானே வர்ணிச்சிருக்கிறேன். மதியல்ல முகம், வரல் நிலம், எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்ற ஒற்றை வார்த்தை தான் எனக்கு மகிழ்ச்சி. அதுதாயா இல்லற வாழ்க்கையினுடைய மகத்துவம், அதுதாயா ஒரு பெண்ணினுடைய பெருமை. அவள் இருந்தால் அத்தனையும் நமக்கு இருப்பதாக, உலகமே நம் கையில் இருப்பதாக ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ததும்புகிறதென்றால், சில குறைபாடுகள் அந்தந்த காலத்தில் இருக்கலாம், பல நிறைவுகள் இருக்கிற காரணத்தினாலே குறைகள் மட்டுமே இருக்குமானால் சங்க இலக்கியத்தை நாம் கையாள மாட்டோம், இடைக்காலத்து இலக்கியத்தை படிக்க மாட்டோம், தற்கால இலக்கியத்தை நேசிக்க மாட்டோம். சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அவற்றையும் தூக்கி களைந்து விட்டால் முழுமையான ஒரு நிறைவை நாம் பெற்றுவிடலாம் என்பதனாலே ஒரு 25% குறைகளை கருதாமல் 75% நிறைகளை பார்க்கிற போது
பேராசிரியர் மலர்விழி கொண்டு வந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். இலக்கியங்கள் பெண்களை போற்றுகின்றன என்ற தீர்ப்பையும் அளித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.